அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை வெற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையினை அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம். கவிஞர் மீரா அவர்களின் தமிழ் வாழ்த்தினை கூறி நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 257வது புத்தக கருத்து பகிர்வு நிகழ்வில் இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் உங்களிடையே கருத்து பகிர இருக்கின்ற புத்தகம் திரு அசோக்குமார் அவர்கள் எழுதிய வல்வில் ஓரி. வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற ஒற்றை நாவல் எத்தனை வாசகர்களை உருவாக்கியதோ அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் அத்தனை படைப்பாளிகளும் உருவானார்கள். அதில் குறிப்பிடத்தக்க படைப்பாளியாக டைரக்டர் சங்கர் போல பிரம்மாண்டமான படைப்புகளாக உருவாக்கிய திரு அசோக்குமார் அவர்கள் சுங்கவரித்துறையில் பணிபுரிகின்ற ஒரு மிடுக்கான கம்பீரமான அலுவலர். எழுத்தென்று வந்துவிட்டால் தமிழும் போரும் நாட்டியமாடும் இவரது விரல்களில். நாற்கர பதிப்பகத்தின் வெளியீடாக டிசம்பர் 2024 முதல் பதிப்பை கண்டு அநேகமாக தற்போது 2வது பதிப்பில் இருக்கலாம். கொல்லிமலை வளம் பற்றியும், கொல்லிமலையின் காவல் தெய்வங்கள் பற்றியும், கொல்லிமலையின் பயண அனுபவங்களையும் மிகச் சிறப்பான முன்னுரையாக தந்துள்ளார். மொத்தம் 261 பக்கங்கள், விலை ரூபாய் 330. முன் அட்டையில் வல்வில் ஓரியின் அழகான படமும், பின் அட்டையில் எழுத்தாளரின் புகைப்படமும், கொல்லியம்பாவையின் அழகான படமும், முனைவர் தமிழ் மணவாளனின் வாழ்த்துறையிலிருந்து ஒரு பகுதியையும் கொடுத்துள்ளார்கள். இந்த வல்வில் ஓரி அப்படின்னு சொன்னாலே அதனுடைய கதைக்களம் கொல்லிமலை தான். இந்த கொல்லிமலை அப்படின்னா என்னோட நினைவுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, மசாலா பொருட்கள் தான். எங்க ஊரிலிருந்து 6 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த கொல்லிமலையில நடக்கிற அந்த சந்தைக்கு போயிட்டு வருவாங்க. நிறைய பெண்களா சேர்ந்து போவாங்க அந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு. மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இன்னும் கூட சில மசாலா பொருட்கள், அதோட அந்த நாட்டு மருந்து, தேன், இதெல்லாமே அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. ஒரு செட்டா வாங்கிட்டு வருவாங்க. இப்போது கூட நகரங்கள்ல சில இடங்கள்ல கொல்லிமலை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இப்படியாகத்தான் சிறு வயதில் எனக்கு அறிமுகமான கொல்லிமலை. அதுக்கப்புறம் கல்லூரி பருவத்துல எப்படி அந்த கொல்லிமலைங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள எப்படி அறிமுகமாச்சுன்னா, பொன்னியின் செல்வன் நாவல் வழியாக அந்த கடம்பூர் சம்புவரையர் அவங்க நாங்க கொல்லிமலை வல்வில் ஓரியோட வம்சாவளி தான் அப்படின்னு சொல்லி கடம்பூர் சம்புவராயரும் அவருடைய மகன் கந்தமாறனும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த வழியா இப்படி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்ப இந்த நாவல் வல்வில் ஓரி கொல்லிமலை அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. இப்படிதான் கொல்லிமலை எனக்குள் பதிந்தது. ஓரி என்பவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். பாரி, ஓரி, காரி ஏன்னா அது அந்த ரைமிங்கா அந்த பேர்லாம் வரும்போது நமக்கு அதை எளிதா நினைவில் வச்சுக்க முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம தேர்வு நேரத்துல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ரைமிங்ஸ் இதெல்லாம். இதுல என்ன அப்படின்னா, இப்ப பாரி அப்படின்னா முல்லை கொடிக்கு தேர் தந்தவர், சிபி அப்படின்னா புறாவிற்கு தன் தசையை தந்தவர், பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர், அதியமான் அபூர்வ நெல்லிக்கனியை ஔவைக்கு வழங்கினார் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதனால எல்லாம் தான் அவங்க வள்ளல் அப்படின்னு போற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஓரியும் காரியம் அப்படி என்ன செஞ்சாங்க, ஏன் அவங்க பெயர் வள்ளல்கள் பட்டியல்ல இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம அதை யோசிப்போம் இல்லையா. அப்படி யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த யோசனைகளை எல்லாம் புறம் தள்ளி வல்வில் ஓரியின் மீதும் அவனின் வானமாக இருந்த கொல்லிமலையை பற்றியும் இந்த நாவலில் படித்த பொழுது அசோக் சாரோட பேருழைப்பு தெள்ள தெளிவாக புரிகின்றது. முனைவர் தமிழ் மணவாளன் அவர்கள் குறிப்பிடுவது போல, கொல்லிமலை மூலிகை காற்றாய் புத்துணர்ச்சி தரும் புதினம் இது. பொன்வளர் பூமியாம் கொல்லிமலைக்குள் நுழைவோமா?
அறமலை என்றதும் வேறெதுவும் மலை இல்லை, கொல்லிமலைக்குத்தான் அப்படி ஒரு சிறப்பான பெயர். அறமலையெனும் கொல்லிமலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட உலகம். வாழ்வும் சாவும் கணம் கணமும் நிகழுமிடம். படைப்பின் முழு பரிமாணத்தை உணரும் மனிதன் வையகத்தில்தான் எவ்வளவு சிறியவர்கள் என்று உணரச் செய்யும் இடம். படைப்பின் முழு பரிமாணத்தை உணரும் மனிதன் வையகத்தில் தான் எவ்வளவு சிறியவன் என்று உணர செய்யும் இடம். வளப்பூர், வாழவந்தி, திண்ணனூர், சேலூர், அரியூர், குண்டூர், தேவனூர், குண்டுனி, ஆலந்தூர், திருப்புலி, எடப்புலி, சித்தூர், பயில், பெரக்கரை என்னும் இந்த 14 நாடுகளை உள்ளடக்கியதுதான் கொல்லிமலை. நாடென்பது சீரூர்கள். நிலப்பரப்பில் சிகை உயர்த்தி சிகரம் கண்ட முதல் மலை கொல்லிமலை. நாற்புறமும் சதுர வடிவ மலைகளால் சூழப்பட்டதால் சதுரகிரி என்றும் அழைப்பர். 7 கண்டங்களுக்கும் நொடியில் பயணிக்க உதவும் பெரு வாயில் இங்குள்ளது என்பது மூதாதையர் கூற்று. காலங்களை கடந்து வாழும் சித்தர்கள் தவம் இருக்கும் பெருமனம். நாற்புறங்களிலும் தெய்வங்கள் உறைந்த யோக பூமி. இங்கிருந்த 18 சித்தர்கள் பூசனை செய்து என் திசைகளிலும் பெண் தெய்வத்தை காவலுக்கு வைத்துள்ளனர். இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்திரா சௌந்தரராஜன் அவரும் இந்த 18 சித்தர்களை பத்தி வானத்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நாவலை எழுதியிருக்கிறாரு. அந்த 18 சித்தர்கள் சொன்னதுனால இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அந்த இந்திரா சௌந்தரராஜனோட நாவல். அதுல குறிப்பா கோரக்கர், புலிப்பாணி, பாம்பாட்டி சித்தர், காலாங்கிநாதர் போன்றோர் முக்கியமான சித்தர்களா குறிப்பிடப்படுறாங்க. இந்த மலைக்கு கிழக்கில் கருப்பண்ணசாமியும், மேற்கில் மாசி சின்னண்ணசாமியும், தெற்கில் கொல்லியம்பாவை, வடக்கில் எட்டுக்கை காளி என காவல் தெய்வங்களும் மிக சிறப்பானவைகளாகவே இருக்கிறாங்க. மனித அறிவுக்கு எட்டாமல் ஞான தேடலுக்கு பணியும் எண்ணற்ற மூலிகைகளின் வாழ்விடம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா, இரவு முழுவதும் நின்றெறியும் ஜோதிப்புல், உடலில் உரசியதும் நினைவகற்றும் சிந்தை மயக்கி, இடம்பெயரும் மரங்கள், வெட்டுப்பட்ட உறுப்புகளை பிணைக்கும் அணுத்துளுத்தான், வானவர்களுடன் பேசும் மரமல்லி, இடுமருந்தை எடுக்கும் புல்லாமணக்கு, மரணமில்லா பெருவாழ்வு தரும் மருந்துகள், பசி தாகம் ஒடுக்க, முடத்தை நீக்க, உடல் மறைத்து மாயமாகி உடைந்த உறுப்புகளை சேர்க்கும் சந்தான கரணி, புண்களை ஆற்றும் சல்லிய கரணி, தழும்பை அகற்றும் சமணிய கரணி, இறந்த கணத்தில் மனிதர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி, சாயா, அழுகுண்ணி, தொழுக்கண்ணி, விபூதி, பன்னீர் அப்படின்ற பல மூலிகைகளோட உறைவிடமா இந்த கொல்லிமலை இருக்குது. இந்த மூலிகைகளையும் கண்டபடி கண்ட நேரத்தில் கண்டவர்கள் பறித்திட முடியாதபடி ஒரு மகவை பெற்றெடுப்பது போல உயிர் வாடும் முன் செயலுக்கு பயன்படுத்திட மூலிகையை பறித்தெடுத்து அதன் தோதான ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விழா எடுக்கிற கொல்லிமலை. மூலிகை பறிக்கவே இத்தனை அறங்களை பின்பற்றுவதால் தான் இதற்கு அறமலை என்று பெயரும் அமைந்தது போலும். இத்தகைய சிறப்புடைய கொல்லியை ஆளும் ஓரி அரசன் என்று மட்டுமா இருப்பான்? அந்த கொல்லியை தனது உயிரென காப்பவனாக, இல்லை, உயிரை விட ஒருபடி மேலே கொல்லியை நேசிப்பவனாக இருப்பான். ஆம், மீன்களின் கனவில் நீரும் பறவைகளின் கனவில் வானமும் இருப்பதை போல ஓரியின் கனவில் இருப்பது கொல்லிமலை மட்டுமே. மலையால் அரசனும் அரசனால் மலையும் என மாறி மாறி புகழ் பெறுகிற அதிசயம் கொல்லிமலை ஓரி. அந்த ஓரியை கண்டு பாடி மகிழ்ந்து பரிசில் பெற ஒருவர் மலையேறுகிறாரே, யார் அவர்? சற்று அருகில் போய் பார்ப்போமா? அவர்தான் சங்ககால தமிழின் வன்பரணர். அவர் அங்கு சென்றிருந்த நேரத்தில் வேறு சில பாணர்களும் விரலிகளும் மலையேற வழியெங்கும் ஓரியின் புகழை கேட்டுக்கொண்டே செல்லும் போது அவர்கள் எதிர்பாரா ஆபத்தொன்று காட்டுப்பன்றி வடிவில் வர மதம் பிடித்த யானையின் வழித்தடம் வேறு தெரிகிறது. யானையின் மதம் இவர்கள் பக்கம் திரும்பிய போது அதற்கு எதிர் திசையில் இருந்து மானொன்று ஓடி வர, மானை துரத்தி புலி வர,
பரணரும் பாணர்களும் பாடினிகளும் பயந்து நடுங்கி எப்பக்கம் ஓடுவது என திகைத்து நிற்கையில் ஒரே ஒரு ஒற்றை அம்பு கொலை கருவிகள் கருணை அறியாதவை என்பதை மாற்றும் விதமாக மற்றவரை காக்க இயலும் படைக்கலன்கள் அறத்திற்கு இணையானவை என்பதை உணர்கிறார்கள் இந்த ஒற்றை அம்பினால். பல்லுயிர்களை வீழ்த்திய வல்வில் வேட்டம் என்ற நுட்பத்தை பயன்படுத்தி வீழ்த்திய அவன் சாதாரண வேடனாகவா இருப்பான்? ஆனால் அவன் அப்படித்தான் அறிமுகமாகிறான் அவர்களுக்கு வேடன் என்று. ஆனால் வன்பரணர் உணர்கிறார், இவன் நிச்சயம் சாதாரண வேடன் இல்லை, இந்த கொல்லியை ஆளும் கொல்லிக்கோ ஆதன் ஓரியே என்று. காட்டிலேயே கூத்து அரங்கேறுகிறது. வேளம் வீழ்த்த விழுத்தொடை பகழி தேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியி புழல் தலை புகற்களை உருட்டி உரல் தலை கேளர் பன்றி வீழ அயலது ஆளர் புற்றத்து உடும்பில் செற்றும் என்று பாடலை பாட பாணர்கள் மனம் கசிந்து நமக்கு உயிர்கொடை வழங்கிய வேடன் யார் என்று புலவர் கூக்குரலிட நல்லிசை ஆளும் கொல்லிக்கோ என கூட்டிசை முழங்க வேடனாய் வந்த வல்வில் ஓரி நாணத்துடன் தலை குனிய தான் வீழ்த்திய 4 இல்லையே 5 விலங்குகளில் இருந்தும் இறைச்சியை சமைத்து கொல்லி தேனுடன் பரிமாற கொல்லித்தாய் கண்ணுற்று நெஞ்சம் நிமிர்த்தி மகிழ்ந்திருந்தாள். இந்த ஓரியின் கொடைப்பண்பும் வில்லாற்றலும் சமவெளியில் அரசர்களை நிலைத்ததுமாற வைத்தது. குறுக்கு வழியிலேனும் கொல்லிமலையை அடைந்திட திட்டம் தீட்டி ஒரு சதிகார கும்பல் மேலேறுகிறது. இதை அறிந்த மூதாயிகள் கொல்லிமலையின் பெண்களும் வீரத்தில் குறைந்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்த பெண்கள் தலைமையில் ஒரு அணி கொல்லிமலையை சுற்றி இறங்கி எதிராளிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறார்கள். அப்படைக்கு தலைமையேற்றவள் ஐராளி. தேவனூரின் வீரத்தை மெச்சிட ஓரி அங்கே செல்ல கொல்லியின் தலைவனுக்கு விருந்தளிக்க குடும்பம் குடும்பமாக சமைத்து வருகிறார்கள். வாழை இலை விரித்து அங்காய பொடின்னா வயிற்று புண்ணகற்றும் வேப்பிலை, சுண்டக்காய், மணத்தக்காளி, மருத்துவ குணம் கொண்ட கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, மிளகு, உடல் சூட்டை குறைக்கும் கொத்தமல்லி விதைகளுடன் உப்பு சேர்த்து அரைத்த பொடி, அதுதான் அங்காய பொடி. அந்த பொடிய நெய்யுடன் முதல்ல பரிமாறி வாலிபர்களுக்கான வெண்டைக்காய், அவரை, மாதுளை பிஞ்சு துவையல். இந்த இடம் படிக்கும்போது உண்மையிலே இந்த தகவல் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இளைஞர்களுக்கு காய்கள் பிடிக்குமா அப்படிங்கிறதே இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு நிலையில வெண்டைக்காய், அவரைக்காய்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வாலிபர்களுக்காகவே சமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது சாரோட அந்த ஆராய்ச்சி உண்மையாவே ரொம்ப திகைக்க வைத்தது. இனிப்பு வகைகளில் நுவனை, பணியாரம், தீம்புலி, அப்பம், பன்னியம், மோதகம், தேனில் குழைத்த சுட்ட பனங்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கூவை கிழங்குகள், மூங்கில் அரிசி சோற்றுடன் பலாக்கொட்டையை காய வைத்து இடித்து மாவாக்கி அதனோடு மான்கறி கலந்த உணவு, அதாவது இது அன்றைய பிரியாணி. ஆடு, கடமான், முயல், ஆமான், உடும்பு, ஆண் பன்றியின் இறைச்சிகளை வேக வைத்தோ தீயில் சுட்டோ நெய்யில் இட்டு பொரித்தோ பரிமாறப்பட்டது. பறவைகளுள் காட்டுக்கோழி, காடை, இதழ், குறும்பூள், புறா, மீன் வகைகள்ல அயிலை, ஆரல், இறால், கெடிற்று, வரால், அதனுடன் கம்பங்கூழ், திணை, கேழ்வரகு களி சாரெடுத்து புளிக்க செய்த புளியலாய் இறுக்கிய மாங்காய் புளி, கலாப்பழ புளி, நாவற்பழ புளி, துடரிப்பழ புளி, ஊறுகாய்களில் வடுமாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், புளியங்காய், மாதுளங்காய். இத்தனை உணவுகளையும் சொல்லவே எனக்கு இத்தனை நேரம். அதை சமைக்க, சாப்பிட அப்பப்பா மெகா விருந்து. இத்தனை உணவுகளையும் உண்டு செரித்திட அறிவினீர் இறுதியாக பரிமாறப்பட்டது. ஆனால் உணவின் சுவை வகைகளிலா இருக்கிறது? உணவின் சுவை பரிமாறுவதில்தான் இருக்கும். தங்களுடைய அன்பிற்குரிய தலைவனின் மனம் மகிழ அவன் உண்ணும் அழகினை பார்த்து தங்கள் பசியார என்று அவர்கள் அப்படி விருந்து சமைத்து எடுத்து வந்திருந்தார்கள். ஆனால் ஓரியின் மனதிலோ தேவனூரை தாக்கிய சதிகாரர்களின் நினைவாகவே இருந்தது. போர் தாக்குதல் பற்றி விசாரிக்க ஐராளியை அழைத்து வர சொன்னான். அவளோ போர் தாக்குதலுக்காக தனது முகத்தில் நீலம் பூசி இருந்ததால்
வரமாட்டேன் என்று சொல்லிவிட கொல்லித் தலைவன் மூதாயிடம் கேட்ட கேள்வி கொல்லி ஏற்கனவே விழாக்கோலத்தில் இருந்தது. தற்போது கூடுதல் கொண்டாட்டமாகியது. கொல்லிமலை தனக்கான வானத்தை தேடியது. அவ்வானமாய் ஐராளி இருந்தாள். ஓரி ஐராளியின் திருமணம் மிக மிக விமரிசையாக கொல்லிமலையின் ஆகப்பெரும் கொண்டாட்டமாக மாறியது. 14 ஊரின் தலைவர்களும் மக்களும் அரைப்பள்ளியூர் எங்கும் விழாக்கோலம்தான். நிலமும் மலையும் இணைந்ததாக ஓரியும் ஐராளியும் இணைந்தார்கள். ஓரி வில்வித்தையில் மட்டுமல்ல காதலிலும் தேர்ந்தவன் என்று உணர முடிகிறது ஐராளியுடனான நேரங்களில். காதலும் கிரக்கமுமாக இருக்கிற ஓரி ஐராளியின் அழகான வாழ்வில் ஒரு முதிர் யானையின் மரணம் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த இடமே வாழ்வின் மீதான பிடிப்பற்ற தன்மையை தெரிந்து கொள்கிற இடமெல்லாம் நமக்கு சிலிர்த்துவிடும். அங்கிருந்து அடுத்த கிராமத்திற்கு செல்கின்ற போது அங்கு மூதாய் சொல்கிற வீரக்கதைகளை, அதுவும் ஓரியின் பராக்கிரமங்களை சொல்கின்ற போது ஐராளி மனம் பூரித்தாள். ஓரியின் வாழ்வில் எதிர்பாராத சந்திப்பாக அதியமானை பார்த்தது, இருவரும் உரையாடுவது, இரு புலவர்களின் வருகை என தமிழ் நாட்டியமாடுகிறது அவ்விடங்களில். அதியனை சந்தித்து பிறகு ஓரியை சுற்றிலும் கொல்லியை சுற்றிலும் நடக்கும் சூதினை அறிய கொடுங்கால் செல்கின்ற போது அங்கேயும் எதிர்பாராமல் மலையமான் திருமுடிக்காரியை பார்க்கிறான் ஓரி. கொல்லிக்கு எதிரே நடந்த சூழ்ச்சியின் ஊற்றுக்கண்ணின் ஒரு துளியை அறிந்த பிறகு முழுவதும் தெரிந்து கொள்ள தனது தளபதியான நித்திலனை திண்ணனூருக்கு அனுப்பி வைக்கின்றான். நித்திலன் சென்ற அந்த நாள் பிறை வழிபாடு நாள். இந்த பிறை வழிபாடு அந்த காட்சியை படிச்ச போது எனக்கு தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பாகிற அந்த மெகா தொடர்கள், அதாவது ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் தமிழ்ல டப் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த சீரியல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா அந்த சீரியல்ல கட்டாயமா இந்த ஒரு காட்சி இருக்கும். அவங்க என்னன்னா நிலாவை அந்த சல்லடை வழியா பாப்பாங்க ஹீரோவோ, குறிப்பா ஹீரோயின் சல்லடை வழியா அப்படி நிலாவை பார்த்துட்டு அப்படியே இந்த சல்லடை இந்த பக்கம் திருப்பும் போது அந்த நிலாக்கு பக்கத்துல அடுத்து அவங்க யார் முகத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறது ஹீரோ, ஒருவேளை ஹீரோயின் கல்யாணம் ஆகாத இருந்தாங்கன்னா அவங்க ஹீரோவை பாக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஹீரோவோட அம்மாவோ அல்லது ஹீரோயினோட அம்மாவோ பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கணவரை காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் நிஜமா எங்கேயாவது நடக்குமா, இது ஒருவேளை அவங்களோட மத சடங்குகளோ என்னவோ வட இந்தியால இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஆனா இல்லவே இல்லை, இது நம்மளோட இதுதான் அப்படிங்கிறது இந்த பிறை வழிபாடு அந்த காட்சியை படிக்கும்போது ரொம்ப அப்படியே அவ்வளோ அருமையா இருந்தது. அதை படிக்கும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமது சங்க காலத்திலேயே இருந்துள்ளன என்பது மிக மிக வியப்புக்குரிய ஒன்று. ஊரின் பொதுவான குளத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தண்ணீரில், குளத்தண்ணீரில் நிலவின் பிம்பம் முழுவதுமா தெரியும். அதை திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் பாக்குறது தான் அந்த பிறை வழிபாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்வு நடக்கிற அன்னைக்குதான் நித்திலன் அந்த ஊருக்கு திண்ணனூர் போறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் அவ்வளோ கொண்டாட்டமா நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ ஒரு ரசிச்சு வாழணும் அப்படிங்கிறத அந்த காட்சி படிக்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அந்த திண்ணனூர் பெண்கள் எல்லாரும் ரொம்ப வாயாடியா நித்திலனை வம்பு இழுத்துக்கிட்டே அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க. அத்தனை பேரோட கமெண்ட்ஸுக்கும் அவர் ஈடு கொடுத்து சிரிச்சு பேசிட்டு அந்த பிறை வழிபாடு முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அந்த சூழல் மாறுது. குலத்தலைவரை சந்தித்து சூழ்ச்சிகளை பற்றி விவரித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறான் நித்திலன். இதே நேரத்தில் இங்க இந்த பிறை வழிபாடு நடந்துட்டு இருக்க இந்த நேரத்திலேயே அங்க நம்ம ஓரிக்கு கொல்லிப்பாவையோட தரிசனம் கிடைக்கிறது. ஒரே வார்த்தையில அந்த கொல்லிப்பாவையே மனம் நெகிழ செய்கிறான் ஓரி. அன்னையே வணங்குகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையில அவங்க அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அவங்க வரம் கொடுக்குற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அந்த கொல்லிப்பாவையோட முழு ஆசீரும் பெற்று புதிய தெம்போட ஓரி இருக்க சூழ்ச்சிகள் நெருங்கி வருகின்றன கொல்லியை. அப்படி கொல்லியை சூழ்ந்த சதிகள் என்னென்ன என்று ஒவ்வொரு புள்ளியும் அறுபடும் கணங்கள் நம்மை திகைப்பிற்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கும். ஓரியின் குலத்தலைவர்களாக
அந்த சிலம்பன்கள் 14 ஊர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு 14 ஊருக்கும் தலைவர்களா இருக்கிறவங்க, அந்த ஊர் தலைவரா இருக்கிறவர் சிலம்பன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து உற்ற துணையா இருக்கிறவங்கள வந்து வெற்பன்கள், பொறுப்புகள் அப்படின்னு பேரு. அவங்களுக்கெல்லாம் பேரு வெற்பன், பொறுப்பன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெற்பு, பொறுப்புங்கிறது எல்லாமே மலையோட வேறு பெயர்கள் தான். படை தளபதிகளாக வாளத்தெரி, வண்டேரி, அரசியல் குருவாக மாயோன், அப்புறம் இவங்க எல்லாரையும் விட நித்திலன் வந்து அவருக்கு ரொம்ப உற்ற துணையா நித்திலன், வண்டேரி வந்து ஓரியோடவே பயணிக்கிற ஒரு கதாபாத்திரமா வராங்க. ஏன்னா அனைவருக்கும் அந்த அர்த்தம் செறிந்த தமிழ் பெயர்களை படிக்கும்போது மனம் ரொம்பவே களி கொள்கிறது. போர் சூழலிலும் தனது கொடைமாண்பை மேலும் பெருமைப்படுத்துகிறான். இந்த மாதிரி அந்த சூழ்ச்சியெல்லாம் தெரிய வந்து ஓரி வந்து போருக்கு தயாராகும்போது அங்க கழைதின் யானையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வராரு. அந்த இடத்துல வர அந்த ஒரு அருமையான சங்க இலக்கிய பாடல், ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று, தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல். ஒருவரிடம் சென்று இரத்தல் இழிவானது, அவ்வாறு ஒருவர் கேட்ட பின் கொடுக்க மாட்டேன் என மறுப்பது அதைவிட இழிவானது. ஒருவர் கேட்கும் முன்னே பொருளை எடுத்துக்கொள் என்று கொடுப்பது உயர்ந்தது, அப்படி கொடுக்கும்போது வேண்டாம் என மறுப்பது அதனினும் உயர்ந்தது. நீர் வேட்கை எடுத்தால் தெளிந்த நீர்பரப்புடைய கடல் நீரை குடிக்க முடியாது. சேருடன் கலங்கி குறைவாக நீர் இருந்தாலும் அதைத்தான் தேடுவார்கள் தாகம் போக்க. அப்படிதான் பெரிய வள்ளல் கொடை கொடுக்க முடியாமல் அவன் அந்த போர் சூழல்ல இருக்கான். அவன் இன்னைக்கு கொடை கொடுப்பானா மாட்டானா அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட ஒரு புலவர் அங்க வரும்போது, அந்த புலவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அந்த ஓரி வந்து அந்த புலவருக்கு கொடை கொடுக்குறான். ஆனா அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை போர் சூழலா இருக்கிறதுனால நீ வந்து கொடை கொடுக்கலையோ, கொடை கொடுக்க மாட்டியோ அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தா கூட நான் உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டேன் ஓரி. இந்த மாதிரி நான் கிளம்புன நேரம் சரியில்லை, நான் வீட்டுல இருந்து புறப்பட்ட சகுனம் சரியில்லையோன்னு என்னதான் நான் நொந்துக்குவேனே ஒழிஞ்சு உன்னை நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்லும்போது உண்மையாலே எவ்வளோ ஒரு அந்த அறம் கொடை, அந்த மாண்பு, இவ்வளோ நம்பிக்கையா இவன் கிட்ட போனா எனக்கு கண்டிப்பா என்னோட வறுமை தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து அரசர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அந்த குடி தலைவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய சங்ககால இலக்கியங்களோட மேன்மையை நினைத்து நினைத்து உளம் பூரிக்கின்ற தருணமா தான் அது இருந்தது. அதே போல அந்த ஓரிக்கும் நல்லுருத்திர சோழனுக்குமான அந்த போர்க்காட்சிகள், ஓரிக்கும் காரிக்குமான போர்க்காட்சிகள் என அனைத்தையுமே ரொம்ப சிறப்பா, ரொம்ப துல்லியமா நம்ம கண்ணை மூடினோம்னா அப்படியே நம்மளோட மனக்கண்ணுல அது எல்லாமே காட்சிகளா விரியும். அப்படி நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த போர் காட்சிகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வர அளவுக்கு நம்பகத்தன்மையோட அவர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அசோக் சாரோட போர்க்காட்சிகள், நீலனோட போர்க்காட்சிகள்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். அவ்வளோ தத்ரூபமா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். இந்த குறை வைக்கவே இல்லை. அந்த போர் காட்சிகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா அவர் எழுதியிருக்கிறாரு. வல்வில் ஓரியின் முடிவு என்னவென்று நமக்கு தெரிந்தாலும் அதை சொல்கிற விதத்தில் சொல்லும் போதுதான் அந்த உணர்வை நாம் பெற முடியும். அதை மிக சிறப்பாக கையாண்டு உள்ளார் எழுத்தாளர். இந்த வல்வில் ஓரியில ஒவ்வொரு அத்தியாயம், அந்த 25 அத்தியாயங்களும் படிக்கும்போது ஒரு சில வரிகளை படிச்சுட்டு உடனே அது கடந்து போகவே முடியவே இல்லை. இவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு அந்த வரிகளை மறுபடியும் நினைச்சு ஸ்லாகிக்கிற மாதிரி என்னுடைய உள்ளம் கவர்ந்த ஒரு சில வரிகளை கண்டிப்பா நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த வரிகளை தனியா இப்ப கோட் பண்ணி சொல்றேன். அன்பை ஏற்படுத்துவது அகம் எனில் மதிப்பை தோற்றுவிப்பது புறம். நலமும் நலமும் உண்டாகட்டும். ஏன் 2 நலம்? உங்களுக்கு நலமும் உங்களால் மற்றவர்க்கு நலமும் உண்டாகட்டும். வாழ்வின் பொருள் உடனொத்து வாழ்வதில் தானே இருக்கிறது. இந்த வரி இது வந்து எங்க சொல்வாருன்னா, வன்பரணரை வந்து அவர் அந்த குடி தலைவனை சந்திக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பெண் வந்து
வணங்குவாங்க. அப்போ வன்பரணர் வந்து அந்த பொண்ணை அப்படி வாழ்த்துவாரு, நலமும் நலமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு கேட்பாரு, ஏன் 2 தடவை நீங்க நலம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் இந்த விளக்கத்தை சொல்றாரு. உங்களுக்கு நலமும் உங்களால் மற்றவருக்கு நலமும் உண்டாகட்டும். வாழ்வின் பொருளே உடனொத்து வாழ்வதில் தானே இருக்கிறது. என்ன அருமையான வரி இல்லையா இது. அடுத்ததாக, மலையின் எலும்புகளாய் பாறைகள் செதிலேறிய நிலத்தில் நடந்து சுனையை அடைந்தனர். கானகம் பூத்த குவளையாய் பைஞ்சுனை காட்சியளித்தது. மலையின் எலும்புகளாய் பாறைகள் செதிலேறிய நிலம். அந்த மலைய வந்து அவர் எப்படி வந்து உருவகப்படுத்தி நமக்கு சொல்றாங்க பாருங்களேன். உரைக்கும் நாவை கொண்டு தமிழின் தீஞ்சுவை பன்மடங்காகிறது. விழி தொடும் அனைத்தையும் வில் கொண்டு தொடும் முதல்வன். ஓரி கொல்லியின் அரசன் மட்டுமல்ல, அதை காப்பவன். உலகறியா செல்வத்தின் மீது வீற்றிருக்கிறீர்கள், ஆனால் எளிமையின் மேன்மையை கற்றுத் தருகிறீர்கள். பொருள் சேர்வதில் களிப்பை விடுத்து பொருள் கொடுப்பதில் மகிழ்வடைகிறீர்கள். மனிதத்தை கடந்து அனைத்து உயிர்களுக்காகவும் வாழ்கிறீர்கள். அந்த மூலிகையை பறிக்கிறத பத்தி அவர் வன்பரணர் கேட்கும்போது அந்த குடித்தலைவன் சொல்லுவாரு, இல்ல நாங்க அந்த கண்டபடியெல்லாம் பறிக்க மாட்டோம், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நாள்ல தான் பறிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவர் அவ்வளவு ஆச்சரியமா அதை கேட்டுட்டு சொல்லுவாரு, இந்த வரிகளை சொல்றாரு. உலகறியா செல்வத்தின் மீது வீற்றிருக்கிறீர்கள், ஆனால் எளிமையின் மேன்மையை கற்றுத் தருகிறீர்கள். அறியாத ஒன்றை குறித்து கேட்கலாம், கேள்வி எழுப்பக்கூடாது. ஒவ்வொரு மலையும் தனித்த உயிர், ஒரே போன்று இருந்தாலும் தனித்தன்மையானவை. அதன் மடியில் இருக்கும் காடு மிருகங்களின் வாழ்விடம். ஒற்றை மரத்தால் உருவானதல்ல காடு, ஒவ்வொரு மரத்தாலும் உருவானது. உயர்ந்து வளரும் மரங்கள் வேர்களை வெட்டி கொள்வதில்லை. காலடியில் வளரும் புற்களுடன் வேரில் பின்னி இருக்கின்றன. அந்த மரங்கள் பறவைகளின் கூடு. மிருகங்களும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் இணைந்த உலகம் அது. அதன் மனத்துடிப்பை உணராத மனிதர்கள் எந்நாளும் காட்டிற்கு புதியவர்களே. இன்னைக்கு எல்லாம் நம்ம எவ்வளவு ஈஸியா மரங்களை வெட்டுறோம், ரோட அகலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம எல்லாருமே அரசாள்றவங்கல இருந்து சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். ஆனா வந்து நம்மளுடைய சங்ககால தமிழ் சமூகம் அப்படி இல்லை அப்படிங்கறதெல்லாம் இந்த வரிகளை படிக்கும்போது அவ்வளோ சிலாகிக்க கூடியதாதான் இருந்துச்சு. மலை மக்களின் ஒற்றை ஆயுதம் வில். உடல் திறன் தேவையற்ற எளிய ஆயுதம், குறித்தவராத கைகளில் பேராயுதம். புவியின் நியதி இயற்கை, அதனை எதிர்த்து நிற்காமல் இணைந்து வாழணும். உத்தியானது போரென்னும் தேரின் அச்சாணி, சகடத்திலிருந்து கூம்பு வரை தாங்கி நிற்பது. வேள்வி என்றால் உதவுதல். கடவுளுக்கு வேள்வி செல்கையில் நெய் பழம் என்று படையல் அளிக்கும் பெரும் பெயர் ஆவுதியை விட மக்களுக்கு சோறாக்கி இவன் படைக்கும் அடுநெய் ஆவுதி சாலச் சிறந்தது. சிற்றாறுகளை உருவாக்கி பசிப்பினி தீர்க்கும் பேராறு ஓரி. மிகைக்கும் போதாமைக்கும் இடையிலானது உலகம், மிகையை பங்கிட்டுக் கொள்வது அறம். ஞாபக அடுக்குகளில் தேனெடுத்து மீண்டன என்ன தேனீக்கள். எதிர்பார்ப்பற்ற மனம் ஏமாறுவதில்லை, இருப்பதில் நிறைவடைந்தால் இன்னல் இல்லை. மூதாய் ஓரிடத்தில் ஓரிடம் மகன் என்றாலும் தலைவன் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஓரி மூதாயிடம் தலைவன் என்றாலும் மகன் அல்லவா. அப்படி அவ்வளோ கிளாஸா இருந்தது அது படிக்கும்போது. அந்த ஓரிய வந்து அந்த ஊருக்கு போவாருன்னு சொன்னோம் இல்லையா, தேவனூருக்கு அந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக போகும்போது அங்க நிறைய அந்த வாழை இலை விருந்தெல்லாம் படைப்பாங்கல்ல, அதை படைக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்க மூதாயை சந்தித்து பேசுவாரு. அப்போ ஏன் இவ்வளோலாம் விருந்தெல்லாம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்க மூதாய் சொல்லுவாங்க, நீ எனக்கு மகனா இருக்கலாம், ஆனா நீ இந்த நிலத்துக்கு தலைவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஓரி அதுக்கு பதில் சொல்றாரு, நான் தலைவனா இருக்கலாம், ஆனா என்னைக்கும் நான் உங்க மகன் தானே அப்படின்னு சொல்றது. அப்படி அது படிக்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு இது பஞ்ச் டைலாக் எல்லாம் கூட சொல்லி நம்ம இது பண்ண முடியாது, அதையும் தாண்டின ஒரு அழகான வரிகள், அப்படி கிளாசிக்கா என்னைக்குமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய வரிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அப்போ அந்த இடத்துல அந்த நித்திலனுக்கும் அந்த மூதாய்க்கும் நடக்கிற காமெடியான ஒரு இதுல வந்து வாழ்வை நாவால் அளப்பது, உண்பதற்காக வாழ்வதா வாழ்க்கை? எத்தனை அர்த்தமான வரி இது. உணவின் சுவை பரிமாறுவதில் இருக்கும். மேகம் குடியிருக்க ஒரு வானம் வேண்டியது. அன்பின் திருவுரு பேரழகானது. அன்பை விடவா அழகு பெரியது? அவளின் வீரத்தில் உருவை கண்டேன், விவேகத்தில் திருவை கண்டேன். நிலம் கொண்டு நிறம் கொள்ளும் நீராய் திகழ்பவள். பொன் நெருப்பாய் அவன் ஒளிர நீரும் நெருப்பும் இணை சேர்ந்தன. இதெல்லாம் நான் சொல்லாமலே தெரியும் யாருக்கும் யாருக்குமான வசனங்கள்னு. ஓரிக்கும் ஐராழிலுக்குமான வசனங்கள். இதெல்லாம் படிக்கும்போது ஆஹ் எத்தனை மணிரத்னம் படம், எத்தனை ஃபாசில் படம் அப்படின்லாம் நமக்கு தோணவே தோணாது. அதெல்லாம் விட பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான அவ்வளோ அழகான காட்சிகள் அதெல்லாம். நீரும் நெருப்பும் இணை சேர்ந்தன. நீரின் கொடையை மழையிலும், கம்பீரத்தை அருவியிலும், பெருமையை கடலிலும், கருணையை நதியிலும் காணலாம். கடலின் அமைதியை காற்று முடிவு செய்யும். காதலின் அமைதியை கைகள் முடிவு செய்யும். தலைவனாய் இருந்து வேந்தனாய் மாறுபவன் நிறம் மாறுவதேன்? தலைவனாய் இருக்கையில் மக்களை காண்கிறான். குடிகளிலிருந்து மேல் உயர்கையில் தன்னை மட்டுமே காண்கிறான். சிற்பக்கலையின் தொடக்கம் தச்சுக்கலை. உலகில் நிலைப்பேறு என்பது உயிருள்ளவையால் கிடைப்பதல்ல, உயிரற்றவையால் கிடைப்பது. வில் உணர்த்துவதை சொல் உணர்த்த இயலாது. நிலத்தை உடலாய் கொண்டவன் ஆண், மண்ணும் பாறையுமாய் இறுகியவன். நீரை உடலாய் கொண்டவள் பெண், குழைவும் நெகிழ்வுமாய் குளிர்ந்தவள். நீரும் நிலமும் உரசியதில் நெருப்பே விளைந்தது. பிறப்பின் பரிமாணமாய் இறப்பை விலங்குகள் எடுத்துக்கொள்ள மனிதன் மட்டுமே இறப்பை எண்ணி துடிதுடிக்கிறான். ஏரியின் விதிகளை கடலுக்கு பூட்டி அளவெடுக்கிறான். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இறப்பை நோக்கி இருக்கையில், வழிகளெல்லாம் இறப்பதற்கு அழைத்து செல்கையில், உயிர்களுடன் கழித்து வாழாமல் அழித்து வாழ்ந்து இறப்பில்லா வாழ்வை அடைய விளைகிறான். இதெல்லாம் வந்து நம்ம தத்துவ வரிகளா எடுத்துக்கிட்டாலுமே ஓகேதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தனும் நிச்சயமா ஒரு நாள் இறக்கதான் போறோம். அது எப்படி வேணாலும் இறக்கலாம், என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். சிசுவா இருக்கும் போதே கூட இறந்து போற சூழல் வரலாம், அல்லது தொண்டு கிழமாயி இறந்து போற சூழல் கூட வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம இறக்க போறோங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுலான அந்த காலகட்டத்தை நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோங்கிறதுலதான் இருக்கு நம்மளுடைய அந்த இறந்த பிறகு நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது. அதுல விலங்குகள் எல்லாமே அந்த இறப்பை எதிர்நோக்கி நல்லாதான் இருக்கிறாங்க. நம்ம தான் மனுஷன்தான் அந்த இறப்பை பார்த்து பயப்படுறோம், இறப்புனாலே துடி துடிக்கிறோம் அப்படின்னு அந்த அந்த வசனங்கள், இந்த இடம் எல்லாம், இந்த காட்சிகள்லாம் படிக்கும்போது இது வந்து ஓரியும் ஐராளியும் அந்த ஒரு ஒரு முதிர் யானையோட மரணத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய வரிகள் இதெல்லாம். அப்போ வந்து படிக்கும்போது நிச்சயமா உடனே அடுத்த அத்தியாயம் நம்மளால படிக்கவே முடியாது. இதை தொடர்ந்து நம்ம நிறைய யோசிப்போம். நம்ம ஆமால இப்படிதான் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி, நம்ம வீட்டுல நிகழ்ந்த மரணங்கள், நம்ம அண்டை வீடு, எதிர் வீடு, நம்ம கேள்விப்பட்ட அப்படிங்கிற எல்லா அந்த மரண நிகழ்ச்சிகளும் நமக்கு வந்துட்டு போகும். அந்த மாதிரியான வாழ்க்கையின் சாராம்சத்தையே விளக்குற வரிகளா இந்த வரிகள் எல்லாம் நான் பாக்குறேன். மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளில் எல்லா கருத்துகளும் எதிர்கருத்துகளும் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். கண்டதை கொண்டே காணாததை தீர்மானித்து, அறிந்ததை கொண்டு அறியாததை அழைக்கின்றனர். மனத்தின் தொழில் சிந்திப்பது. உலகின் அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வுண்டு. தீர்வை கண்டறியும் மனங்களில்தான் வேறுபாடு உள்ளது. இந்த இடம் எங்க வரும் அப்படின்னா, அந்த மூலிகை பறிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மூலிகை பறிக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், அது வந்து இயல்பாவே வந்து அந்த மூலிகை பறிக்கும் போது மழை பெய்யுமா. மழை பெய்யும் போது அந்த நிலம் வந்து குளிர்ந்து அந்த மூலிகை பறிக்கிறவங்களுக்கு வந்து விரல்ல வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம அது ரொம்ப இலகுவா அந்த மூலிகை வந்து அவங்களுக்கு கையோட வருமா. ஆனா அன்னைக்கு அந்த மூலிகை பறிக்கிறதுக்கு அவங்க நாள் குறிச்சு இன்னைக்கு பறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பறிக்கிறதுக்கான பெண்கள் எல்லாம் அந்த மூலிகை பறிக்க களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அந்த மழை வரல
அப்படிங்கும்போது அந்த மூலிகை பறிக்கிறது சற்று சிரமமா இருக்கு, என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்ப நீர் வந்தாதான் அது வந்து நல்லா ஆகும் அப்படின்னு அந்த குல தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஓரி வந்து ஒரு புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்து நீரை வந்து அங்க கொண்டுட்டு வர வைப்பாரு. வேற ஒரு ஆற்றுல இருந்து அந்த தண்ணிய வந்து இந்த பக்கமா நம்ம கொண்டுட்டு வரலான்னு ஒரு கால்வாய் வெட்டி உடனே அந்த அந்த ஆண்கள் களத்துல இறங்கி அந்த வேலையை செஞ்சு அந்த மூலிகை பறிக்கிற இடத்துக்கு நேரம் அந்த தண்ணியை கொண்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த குல முதுவர் வந்து சொல்லுவார் இந்த வார்த்தைய, உலகின் அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வுண்டு, அந்த தீர்வை கண்டறியும் மனங்களில்தான் வேறுபாடு உள்ளது. நாங்க எல்லாரும் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா நீ டக்குன்னு முடிவெடுத்து இவ்வளவு நல்லா பண்ணிட்டியே ஓரி அப்படின்னு அவங்க பாராட்டும் போது நமக்குமே நம்மளும் நிறைய எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம், நிறைய யோசிச்சிருப்போம், நமக்கு ஏதோ தீர்வே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா யாரோ எதிர்பாராம ஏதோ ஒரு சின்ன குழந்தை வழியா கூட நமக்கு சட்டுன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடும் இல்லையா, சே நம்ம இதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த 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 2 வரிகள் படிக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. சினத்தை எதிர்கொள்ள சிலிர்த்தெழும் உள்ளம் அன்புக்கு பணிவது போல, திண்மத்தை எதிர்த்து நிலம் நீருக்கு வளைந்து கொடுக்கும், நீரும் மண்ணும் ஒன்றாகும். அது அது அந்த அந்த கம்பாரிசன் பாருங்களேன். சினத்தை எதிர்கொள்ள சிலிர்த்தெழும் உள்ளம் அன்புக்கு பணிவது போல. அப்படி ஒரு கோபமா வரவங்கள என்னடா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு அமைதியாக்குமோ அது மாதிரி திண்மத்தை எதிர்த்த நிலம் நீருக்கு வளைந்து கொடுக்குமா, நீரும் மண்ணும் ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓமையும் ரொம்ப நல்லா இருந்தது. உலகின் அத்தனை அழகும் அவளிடமிருந்து பிறந்தது போல கொள்ளை அழகுடன் திகழ்ந்தாள். சிறிது செவ்வானம், சில பனித்துளிகள், சற்று மகரந்தத்தை பிசைந்து உருவாக்கிய பேரழகு. அவளை கண்டவர்கள் விழிகளை விளக்குவது இயலாத செயல். வாட் அ பொய்டிக் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சார் வந்து நினைச்சு பார்த்தேன் எப்படி வந்து கவிதையா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த இடம் வந்து ஓரி சொல்லல, ஓரியோட அம்மா வந்து ஐராலியோட அழக வந்து பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐராளி சொல்றா, தாயின் கண்கள் மகளுக்கு ஒருபோதும் தீங்கிழைப்பதில்லை. அறம் விற்று பொருள் ஈட்டுபவர்கள் பொருள் படைத்த ஏழைகள், அதிகாரத்தை கொண்டு அடக்குமுறை செய்பவர்கள் அரசாலும் கோழைகள். இது இது கண்டிப்பா கண்டெம்பரரி சிச்சுவேஷன் டயலாக்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு வரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான வரினே சொல்லலாம். எண்ணிக்கை மட்டுமே போரை தீர்மானிப்பதில்லை. சோழம் மலையேறியது, மலை வானேறியது. இது வந்து அந்த ஓரிக்கும் நல்லுருத்திர சோழனுக்கும் போர் நடக்கிற போது வரக்கூடிய ஒரு விஷயம். நீரும் காற்றும் பாதை தேடுவதில்லை, காதல் கண் சேர இடம் தேடுவதில்லை. காலத்தின் கனவுகளே நிமித்தங்கள், அவை பொய்யுரைப்பதில்லை. இழப்பு நேர்கையில் உலகை வெறுக்க தோன்றுகிறது, காதல் கொள்கையில் உலகை நேசிக்க தோன்றுகிறது. இறப்பு வலி அல்ல, வலியிலிருந்து விடுதலை. பொருள் என்பது ஆற்று நீரை போல் சென்று கொண்டே இருப்பது, ஓரிடத்தில் தேங்கிவிட்டால் மதிப்பற்று போகும். சதிகள் அரசாள்கையில் அறம் வெகு நேரம் பிழைத்திருக்காது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான். இதுவும் ஒரு கண்டெம்பரரி டயலாக்னே சொல்லலாம். தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு நிலமிறங்கி இல்லையென்று உரைக்காது இருப்பதை வாரி வழங்கும் வள்ளல். தமிழ் என்ற தகுதியை மற்ற அனைத்திற்கும் மேலாய் கொண்டிருக்கும் இவன் தமிழின் உயிர்ச்சொல். இது வந்து யார பத்தி அப்படின்னா காரிய பத்தி ஓரியோட கருத்து. இந்த கதையில வந்து காரியும் ஓரியும் ஓரி வந்து காரிய பார்ப்பாரு, ஆனா காரிக்கு வந்து ஓரின்னு தெரியாத ஒரு இடத்துல ஒரு புலவர் வறுமைன்னு சொன்ன உடனே தன்னோட கழுத்துல போட்டிருக்க அந்த பதக்க மாலையவே கழட்டி கொடுப்பாரு. அப்போ ஓரி சொல்ற வரி இது, தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு நிலமிறங்கி இல்லை என்று உரைக்காது இருப்பதை வாரி வழங்கும் வள்ளல். தமிழ் என்ற தகுதியை மற்ற அனைத்திற்கும் மேலாய் கொண்டிருக்கும் இவன் தமிழின் உயிர் சொல். வீரத்தின் பெருமழையாய் பெய்துவிட்டு மழை என்பது ஒற்றை துளி என்கிறாயே, இது எங்க வரும் அப்படின்னா அதியமானும் ஓரியும் சந்திச்சுக்கிற இடத்துல
அதியமான் ஓரிய பார்த்து சொல்றது, வீரத்தின் பெருமழையாய் பெய்துவிட்டு மழை என்பது ஒற்றை துளிதானே என்கிறாய். ஒரு உறவில் ஏற்படக்கூடாதது ஐயம். உடல் என்பது துயரங்களின் கூடு. எவ்வித தலையும் மற்று நிலத்தில் நடக்கையில் நீராயிருக்க விரும்புகிறேன். நிலமும் விடுகையில் காற்றாய் தவள நினைக்கிறேன். எவ்வித தலையும் மற்று நிலத்தில் நடக்கையில் நீராயிருக்க விரும்புகிறேன். நிலம் விடுக்கையில் காற்றாய் தவள நினைக்கிறேன். இது அந்த கொல்லியம்பாவை கிட்ட ஓரி பேசுற வசனம். உனக்கு என்ன வேணும்னு அவங்க வரமா கேட்பாங்க இல்லையா? அப்ப அவர் எனக்குன்னு எதுவுமே வேணாம், கொல்லிமலை தான் என்னோட உயிர் அப்படின்னு அவர் சொல்லும் போது இந்த வசனத்தை சொல்லுவார். எவ்வித தலையுமற்று நிலத்தில் நடக்கையில் நீராய் இருக்க விரும்புகிறேன். நிலம் விடுக்கையில் காற்றாய் தவள நினைக்கின்றேன். இருளால் ஒளிக்கு ஏற்படும் மேன்மையைப் போல இறப்பே உயிருக்கு உன்னதத்தை அளிக்கிறது. உலகில் மனிதன் உருவாக்கிய உருவுள்ள ஆயுதங்களை விட வலிமையான ஆயுதம் உருவற்ற சொற்களே. உலகில் மனிதன் உருவாக்கிய உருவுள்ள ஆயுதங்களை விட வலிமையான ஆயுதம் உருவற்ற சொற்கள். மனிதரின் ஆயுதங்களை விட ஆபத்தானவை ஆசைகள். எந்நிறமும் பூண்டு களமிறங்கும். வானிடம் கையேந்தி நிற்பது நிலத்தின் குணம். மேகத்தை கரைத்து நீர் எடுப்பது கொல்லியின் குணம். புளியம் பழமும் ஓடுமாய் மனம் ஒன்றீராத ஓரி. புளியம் பழமும் ஓடுமாய், இதுவும் என்ன ஒரு அழகான ஓமை பாருங்க. அந்த புளியம்பழம் தனியா இருக்குது, ஓடு தனியா பிரிஞ்சு விழுவும் இல்லையா? அது உள்ள தனியா தானே தொங்கும் அந்த புளியம்பழம். ஓடோட ரொம்ப ஒட்டி இருக்கு, அதுல டக்குன்னு நம்ம உடைச்சு எடுத்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த போர் சூழல் நேரத்துல ஓரியோட மனம் எதையோ ஒண்ணு நினைச்சு தவிச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறதுக்கு இப்படி ஒரு இது. புளியம்பழமும் ஓடுமாய் மனம் ஒன்றீராத ஓரி. வாழ்வின் எண்ணிலா கணங்களை தீர்மானிப்பது ஓரிரு கணங்களின் முடிவே. வாழ்வின் எண்ணிலா கணங்களை தீர்மானிப்பது ஓரிரு கணங்களின் முடிவுகளே. மொழி பிறழ்வதில்லை, மமதையே மொழியை மாற்றுகிறது. மொழி பிறழ்வதில்லை, மமதையே மொழியை மாற்றுகிறது. அந்த ஓரிக்கும் காரிக்குமான போர் சூழல்ல காரியோட தூதுவனா வர ஒரு ஆளு எப்படி பேசுறாரு, அந்த பேச்சுல என்ன ஒரு ஆணவம் இருக்கு, என்ன ஒரு அகந்தை இருக்கு அப்படிங்கும்போது சொல்ற வசனம் இது. மொழி பிறழ்வதில்லை, மமதையே மொழியை மாற்றுகிறது. காரி இதுவரையில் தோல்வியே கண்டதில்லை, காரி இதுவரையில் ஓரியையும் கண்டதில்லை. அவங்க சொல்லுவாங்க, காரி இது வரைக்கும் அவன் போன எந்த போர்க்களத்திலையும் அவன் தோத்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பேசிட்டு இருக்கும்போது ஐராளி சொல்லுவாங்க, காரி இதுவரையில் ஓரியையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உண்மையாவே நல்ல பஞ்ச் டயலாக் தான் அது. கருணை என்பது சூழலால் உருவாவதல்ல, சூழலை உருவாக்குவது, உயிராய் எப்போதும் உடனிருப்பது. கருணை என்பது சூழலால் உருவாவதில்லை, சூழலை உருவாக்குவது, உயிராய் எப்போதும் உடனிருப்பது. வீரத்தின் இலக்கணத்தை வாள் கொண்டு வரையறுப்பதுதான் முறையா? அழிவின் நாற்றில் நலம் விளையுமா? இந்த அழிவின் நாற்றில் நலம் விளையுமா அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம்? விதை ஒண்ணு போட்டா செடி வேற ஒண்ணா முளைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன விதை போடுறோமோ அதுதான் செடியா முளைக்கும். நீ ஒரு விதை போட்டுட்டு வேற ஒரு செடியை எதிர்பார்த்த எப்படி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சாதாரண பேச்சு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பழமொழி அவரு அசோக் சார் எப்படி சொல்றாரு? அழிவின் நாற்றில் நலம் விளையுமா. இது உண்மையாவே ரொம்ப ஒரு அழகான வேர்ஷனே சொல்லலாம். எழுதப்பட்ட முகவுரை ஒன்று எழுதப்படாத முடிவுரை நோக்கி பயணித்தது. முகவுரையும் முடிவுரையும் ஒன்றை ஒன்று வெறுத்தன. சமூகத்தின் மரபுகள் மனிதத்திற்கு பலனளிக்க வேண்டும், மனிதமில்லா மரபுகள் தேவையற்றவை. போர் என்பது இன்னலின் தீர்வல்ல. இதெல்லாம் அந்த வல்வில் ஓரியோட அந்த 25 அத்தியாயங்கள்ல இருந்தும் மனசை கவர்ந்த அந்த ஒரு முத்திரை வரிகள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதுலயும் கடைசியா அந்த எழுதப்பட்ட முகவுரை ஒன்று எழுதப்படாத முடிவுரை நோக்கி பயணித்தது. முகவுரையும் முடிவுரையும் ஒன்றை ஒன்று வெறுத்தன. அந்த ஓரி காரிக்குமான அந்த போர் சூழலை இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரிகள், நல்ல ஒரு பொருத்தமான இருக்கு அந்த இடத்துல இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக சங்க இலக்கியங்களும் சங்க இலக்கிய நாயகர்களும்
அவர்கள் பேணி பாதுகாத்த அறமும் அன்பும் கொடையும் இன்றும் நமக்கு தேவை என்பதை வல்வில் ஓரி அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு கொடையாளன், ஒப்பற்ற ஒரு குடித்தலைவன், அவனை வந்து அரசன் அப்படிங்கறதெல்லாம் விட அந்த மக்களுக்கான ஒரு தலைவனா அவன் இருந்திருக்கிறான் அப்படிங்கறதுதான் அது. அப்படியான ஒரு மிகச்சிறப்பான கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பான பாத்திர படைப்புகளுடன் ரொம்ப நிறைய கொச்சான்னு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லாம குறிப்பிடத்தகுந்த கேரக்டர்ஸாவே வச்சு அவங்கள வச்சே அந்த மொத்த கதையும் நகர்த்திட்டு வந்து ஏன்னா கிளைமேக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓரி வந்து என்ன ஆவாரு அப்படிங்கிறது. அதை வச்சு நமக்கு மிக சிறப்பா அந்த ஓரிய பத்தி படிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பா இருந்த அந்த வல்வில் ஓரி நாவலை ஏற்படுத்திய எழுதிய படைத்த அசோக் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அசோக் சார் பத்தி இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவரும் எங்க திருச்சிக்காரர் தான் அப்படிங்கறது ரொம்ப பெருமையா இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அப்படி எங்க ஊருக்காரரு, பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். இப்போ மலையமான் திருமுடிக்காரி நாவலும் எழுதியிருக்காங்க. அடுத்தது சோழ வேங்கை கரிகாலன் சொல்லி அவரை பத்தின ஒரு பிரம்மாண்டமா ஒரு சிறப்பான ஒரு நாவல் எழுதி அதனுடைய 2ஆம் பாகமா இமயவரம்பன் கரிகாலனும் எழுதியிருக்காங்க. பரம்பின் தலைவன் பாரி அப்படிங்கிற நாவலும் எழுதியிருக்கிறாங்க. அந்த வேள்பாரி நாவல் படித்த பிறகு அந்த கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு நட்பு அப்படின்னே சொல்லலாம் அசோக் சாரு. அந்த அளவுக்கு மிக சிறப்பா அவங்கதான் ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சாங்க. அந்த நீலனோட போர் காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேள்பாரி வாசகர் மன்றத்துல நிறைய பேர் அந்த வேள்பாரி நாவல்ல இருந்து அந்த கிளை கதைகள் எல்லாம் எழுதவே ஆரம்பிச்சாங்க. அதுல சார் வந்து ஒரு மிக சிறப்பான பயணத்தையே செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பல விருதுகள், சௌமா இலக்கிய விருது, இன்னும் நிறைய வெளியில நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய போறாங்க. நிறைய புக் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. அந்த வகையில இவ்வளோ நேரம் இந்த வல்வில் ஓரிய பத்தி நான் இவ்வளோ நேரம் புத்தக கருத்து பகிர்வு செய்தத பொறுமையோட கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நான் சொன்னேன் இந்த மாதிரி புத்தக கருத்து பகிர்வு பண்ண போறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா கலந்துக்கிற மேடம் சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து கலந்துகிட்ட அசோக் சாருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்துக்கிட்டு இருக்க அறிவே ஆற்றல் விழுதுகள் லோகேஷ் முருகன் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்கம்மா. இது நமக்கான நேரம். யூஸ்வலா வந்து அமலாமா எப்ப புக் ரிவ்யூ பண்ணாலுமே நாம அந்த புக்கு இன்னொரு வாட்டி படிக்கணுன்ற எண்ணத்தை தாண்டி அந்த புக்கு இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம படிச்சு முடிச்சுட்டுமே ஒரு எண்ணம் உருவாகும். இன்னைக்கும் அந்த விஷயம் தான் எனக்கு இருந்தது. அசோக் சார் இங்க இருக்காரு. ரொம்ப நேர்த்தியான ஒரு எழுத்துப்பூர்வம், அது ரொம்ப அழகா இருந்தது சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கான நேரம், நீங்களும் உங்களுடைய கருத்தை பகிர்வு பண்ணலாம். அசோக் சார் எதாவது பேச வரீங்களா? பேசலாம் சார். சார் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார், பேசலாம். கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். விழுதுகள் அறிவே ஆற்றல் குழுவினருக்கும் சிறப்பா ஒருங்கிணைப்பு செய்யும் முருகன் மற்றும் லோகேஷ் அவர்களுக்கும் இங்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு உரையை கொடுத்த அமலா மேடத்துக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஒரு ஆங்கில டீச்சரை இருந்துகிட்டு இவ்வளவு தமிழை ரசிச்சு பாராட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமா வந்தது. இதுவரையில் நான் எழுதின கதைகள்ல வந்து வல்வில் ஓரி எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முதல் சாப்டர்ல ஐயாறு மாசி பெரியண்ணசாமி ரெண்டுமே வர்ற இடம் வந்து புளியஞ்சோலைங்கிற இடத்துலதான் கதையை ஆரம்பிச்சேன் நான். அது வந்து துறையூர் பக்கத்துல வந்து அரபியஸ் மலைக்கு அடியில இருக்கிற ஒரு கிராமம். நான் அந்த ஏரியால நிறைய வந்து பிறந்து வளர்ந்ததுனால வந்து ஹோம் பிச் மாதிரி எனக்குன்னு சொல்லலாம். அங்க இந்த மாசி பெரியண்ணசாமி வந்து மேல இருக்க அரப்பளியேஸ்வரரோட பதிவு அதை எடுத்து வச்சு பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே போயிட்டு இருக்கும்போது அந்த விருந்த கண்களும் கையில பெரிய வீச்சறிவா அந்த குதிரையில உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆக்ரோஷமான லுக்கும் பார்க்கும் போதே ஒரு பயத்தையும் பக்தியையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கையில் வந்து அதுவும் அந்த இடத்துல இருந்து அரபியஸ் மலைக்கு மேல போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. ஒரு 5-6 மலையை தாண்டி போகணும். அப்படி நண்பர்களோட நிறைய தடவை போயிருக்கேன் நான். அங்க போறவங்க யாராவது வழி மாறி போனா அங்க அந்த அரூபமா அலைஞ்சிட்டு இருக்க சிலர் வந்து திடீர்னு அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சு கூட்டு போய் மறுபடியும் பாதையிட்ட விட்டு போயிடுறதா வந்து இப்படி சொல்லுவாங்க. அங்க இருக்க பழங்குடிகள் சொல்லுவாங்க. இப்படி வந்து கொல்லினாவே அமானுஷமும்
ஆன்மீகமும் கலந்த ஒரு பூமிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்படிங்கும்போது வல்வில் ஓரியை எழுதுறதுக்கு முடிவு செஞ்சது உடனே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ஈடுபாட்டோட என்னால எழுத முடிஞ்சது. வல்வில் ஓரினாவே வந்து இந்த ஒற்றை அம்பில் 5 உயிர்களை வீழ்த்தியதான் குறிப்பா சொல்லுவாங்க. அவரு கிட்டத்தட்ட ஒரு வில்லுக்கு முகவரியா இருந்தவர், அம்பிற்கு அடையாளமா வாழ்ந்தவர் அந்த காலத்துல. அதனாலதான் அந்த எபிசோட், அந்த 5 உயிர்களை வீழ்த்தி அதை கேள்விப்பட்டு கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்துல வந்து 7 மரங்களை வீழ்த்தியதாக காட்சி வைத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அறிஞர்கள், தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க. அதுவும் ராமர் ஒரு கடவுள், அவரு எய்தது வந்து மரங்கள் வந்து அசையாதது, ஆனா இவர் வந்து வீழ்த்தினது எல்லாமே அசையக்கூடிய உயிர்கள். அப்படிங்கும்போது ஒரு படி மேலே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ராமரோட வில்லாண்மைக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு வல்வில் ஓரிங்கிறது வந்து ரொம்பவும் மனத்துக்கு சந்தோஷமா இருந்தது. கம்பர் வந்து அந்த அம்புக்குங்கிறதுக்கு வந்து வாலி அப்படிங்கிற வேற ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருப்பாரு. வாலினாலும் அம்புதான். அதனால இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஓரி கையாளுற இடங்கள்ல மட்டும் வந்து அவன் வாலியை எடுத்தான், 2 வாலியை செலுத்தினான் அப்படிங்கிற மாதிரி அவரு யூஸ் பண்ற அம்புகளுக்கு மட்டும் வந்து வாலின்னு பயன்படுத்தியிருப்பேன் நான் சொல்ல. அது ஒரு பெருமையாக அவருக்காக மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கறத வந்து நிர்வகிச்சு பண்ணியிருந்தேன் நான். இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து பழைய சொற்களோட சிரமமா இருக்கு அப்படின்ட்டு நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க. நான் எனக்கு இந்த ஆங்கில புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன், 2 வார்த்தைகள் தெரியலன்னா அப்படியே கடந்து போயிடுவேன் நான். அது வந்து ஒன்றும் பெருசா கதையை பாதிக்காது, புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாது. அந்த மாதிரி இந்த தமிழை படிச்சு வரும்போது சில வார்த்தைகள் புரியலனாலும் நார்மலா தாண்டி வந்துருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். இப்படி வந்து புதிய சொற்கள், அதாவது ஏற்கனவே அழிஞ்சு போற சொற்களை வந்து திருப்பி கொண்டு வர முடியுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசையினால அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன் நான் அந்த புத்தகத்துல. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த என்னோட முதல் புக்கான சோழவேங்கை கரிகாலையில வந்து சுல்லாப்புங்கிற வார்த்தையை வந்து அதிகம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால இந்த போதை, கல்னால ஏற்படுற போதை, மப்புங்கிறதுக்கு பதிலாக அந்த காலத்துல சுல்லாப்புன்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அடிக்கடி பயன்படுத்தினால இப்ப அந்த வார்த்தையை வந்து நார்மலா புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது. அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து மறுபடியும் மீட்டுருவாக்கம் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக கஷ்டமான வார்த்தைகளையும் அதுல சேர்த்து கொண்டு வந்திருந்தேன். சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஓரிக்காக வந்து 2 பாடல்கள் தான் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த 5 உயிரை வீழ்த்தியதை பத்தி வன்பரணர் பாடுறது, கிட்டத்தட்ட அதே காட்சி அமைப்புல வரும். இன்னொன்னு வந்து கடைசியில வந்து அந்த என்று நீங்க சொன்ன அந்த பாடல், அதாவது கேட்டல் வந்து தப்பு கிடையாது, ஆனா இல்லைன்னு சொல்றது ரொம்ப மோசங்கிறது, அது வந்து ஓரியோட புகழ ஒரு மாற்று குறைக்கிற மாதிரி எனக்கு பட்டது. அதனாலதான் வந்து அவன் போருக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும் போது தப்பான நேரத்துல இவர் போய் கேட்கும் போது அந்த மாதிரி பாடலை வெளிப்படுத்த வேண்டியதாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைச்சேன் நான். அப்பயுமே அவனுடைய ஒய்ஃப் ஐராளி வந்து தவறான நேரத்தில் கடவுள் வந்தால் நம்ம மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அப்படின்னு அந்த டயலாக் கொடுத்து அவருடைய அந்த கவிதை அந்த இடத்துல பயன்படுத்தி அவருக்கு வந்து அந்த புகழுக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படாத மாதிரி அந்த காட்சி அமைப்பு அது பண்ணேன். மொத்தமே 2 பாடல் தான் இருக்கும், அந்த 2மே அதுக்கு பயன்படுத்தியிருந்தேன். இது வல்வில் ஓரிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி, ஃபுல்லா படிச்சு முடிச்சு ஒரு திருப்தி மனநிறைவை கொடுக்கக்கூடியது. ஆனா எப்படி நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கும்போது உங்களுடைய கதையை நீங்க தனியா எழுதும் போது ஒய்ஃப், டாக்டர் எல்லாத்தையும் ஒரு 3rd பர்சனா வச்சு, 2nd பர்சனா வச்சு எழுதுவீங்க. ஆனா உங்களுடைய கதைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஒய்ஃபோட கதையவோ அல்லது ஹஸ்பண்டோட கதையோ நீங்க எடுத்து எழுதும் போது இன்னொரு பரிமாணத்துல வந்து அந்த கதையை அணுக முடியும். வேற விதமா இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசியிருப்பீங்க, இவங்க நினைக்கிறதும் அவங்க நினைச்சதும் வேற வேற வரும். அந்த மாதிரி வந்து அடுத்தது மலையமான் திருமுடிக்காரி, அவரோட கதை. 2 பேரும் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒன்னதான் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த கதை வல்வில் ஓரி பாத்தீங்கன்னா முழுதுமே ஓரியோட பாக்குற விதம், அணுகுமுறைகள், போர் விதம் எல்லாம் இப்படி ஒன் சைடா நகரும். காரி பக்கம் இருந்து வரும்போது கிட்டத்தட்ட எதிர்த்தப்புல இருந்து வரும் இந்த கதை. அவன் என்ன நினைக்கிறான், எதனால இந்த சின்ன பிரச்சனையாச்சு, என்ன தப்பா புரிதல் ஏற்படுது, அதனால ஏன் போருக்கு வரான்னு கடைசியில சேர்ந்து அந்த போர் காட்சிகள் எல்லாமே அவன் சைடு இருந்தே நடக்கும். ஒரு துளி கூட வந்து மாறாது. அந்த கேமரா வர மாதிரி அந்த சைடு இருந்தே வரும். இதனுடைய இறுதி பாட்டா அடுத்த மாதம் வர இருக்கிற அதியமான் நெடுமான் 5 கதை பாத்தீங்கன்னா இந்த கதையோட முற்று அமையும். அது எப்படி ஒரு அக்கு மாதிரி 3 ட்ரையாலஜி தமிழ்ல வந்து இந்த மாதிரி யாரும் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. 3மே 3 சுவையை கொடுக்கும். 3வது அதியமான் வரும்போது அவருடைய திசையில இருந்து வரும் கதை. இப்ப இந்த ஓரியும் அதிகமான உட்கார்ந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு 2 பேஜுக்கு போகும். வல்வில் ஓரியில வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓரி யோசிப்பாரு, இவன் எதனால இப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தாட்ஸ் இதுல கொண்டு வந்திருப்பேன். அதே டயலாக் அப்படியே அதியமான்ல போட்டு அப்ப அதியமான் வந்து என்ன யோசிக்காரு, எதனால அந்த கேள்வியை கேட்கிறாருங்கிற மாதிரி அந்த விதத்துல அப்ரோச் பண்ணிருப்பேன். அது வந்து படிச்சு முடிக்கும் போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும்ட்டு நம்புறேன் நான். இன்னும் இந்த 3 கதைகள்ல வந்து இந்த காணல் நீர் மாதிரி கண்களுக்கு தெரியாத சில இடங்கள்ல வந்து வச்சிருக்கேன். எப்படின்னா நித்தலனோட தம்பி நிறைமதி எப்படா இருக்கான் அப்படின்ட்டு அந்த பூதாய் கேட்கும் போது அவனுக்கு என்ன வில்லுனவே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்ட்டு சொல்றதோடு முடிஞ்சு போயிடும்.
அந்த நிறைமதிங்கிற ஒரே வார்த்தை அந்த மட்டுமே பயன்படுத்தியிருப்பேன். அதியமான்ல வந்து நிறைமதிங்கிற வந்து ஓரி செத்துட்டான், நித்திலனை கொண்டுட்டாங்க, அந்த கோபத்துல வந்து ஒரு 200 பேர்த்த கூட்டிக்கிட்டு அதியமானு கூட சண்டைக்கு அதியமானோட சேர்ந்து காரியம் எதுக்கிறதுக்கு போவான். ஸோ வேற எந்த மென்ஷனும் இங்க இருக்காது. இவனோட தம்பிங்கிறது கூட அது தெரியாது. பட் வந்து மனமூன்றி அவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து புரியும், ஓ இவன் வந்து அவனோட தம்பி இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பரவசத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஓரி வந்து அதியமான் குறித்து உங்க அப்பாவோட வாள் அப்படின்னு சொல்லி அதியமான் வந்து அந்த வாள் கொடுக்கும்போது கை நீட்டி வாங்குவார் ஓரி. அந்த கையில வந்து சூலமுத்திரையை பாக்குறாரு அப்படிங்கறத மட்டும் எழுதியிருப்பேன். ஒரு பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதியமான் வந்து போர் முடிச்சு திருப்பி வரும்போது அவனோட மகனை முதன்முறைய பிறந்த மகனை பார்க்கும்போது அந்த குழந்தையை வாங்குறதுக்கு கேட்கும்போது அந்த குழந்தை கையில சூல முத்திரையை பார்ப்பார். அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அங்க பார்த்தமே இங்க பார்த்தமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். இது தொடர்ந்து மூணையும் வந்து நெருக்கமா படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வந்து அங்கங்க வச்சிருப்பேன் வந்து ரொம்ப ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து எங்கேம் இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து இப்ப நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்காக வச்சேன். அதே மாதிரி இந்த உணவு பொருட்கள் இந்த மாதிரி பழைய சங்ககால தமிழை வந்து தேடும் போது ஏகப்பட்ட தகவல் கிடைக்குது. இதை வந்து ஒரு உப்பு ஒரு கதைக்கு தேவையான உப்பா தான் நான் பயன்படுத்துறேன். அதுவே இவ்வளவு அந்த உணவுப் பொருட்கள்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து எனக்குமே புதுசுங்கிறனால வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அதே மாதிரி இது மனசுக்கு பிடிச்ச கதையினால கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிக்கிட்டே வந்தேன். அந்த டயலாக்ஸ் வந்து ஒவ்வொரு பக்கத்துலயுமே வந்து ஒரு படிக்கும்போது 2 லைன் வந்து மனசுல பதியணும், மனசுல நிக்கணும். என்ன ஒரு தமிழ் வந்து அழகான மொழிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். அதுல மனம் தொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எல்லா பக்கத்துலயுமே ஒரு 2-3 வரியாவது நல்ல வரி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதைகள் மூன்றுமே வந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சிறப்பான அறிமுகத்தை கொடுத்த டீச்சர் அவர்களுக்கு, அமலா டீச்சருக்கு எனக்கு நன்றி. மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் எனது நன்றி. தேங்க்யூ முருகன். நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. மற்றவர்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். நான் படிச்ச போது நான் நினைச்சேன் சார், இது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஓரி வந்து குழம்பிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து ஏன் காரி வந்து இப்படி ஆனாரு, ஒரு குடி தலைவன் வந்து சோழ பேரரசுக்கு எப்ப தளபதியா ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தோடவே அந்த ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்குதே, என்ன ஏன் அத வந்து சார் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லல அப்படின்னு நான் யோசிச்சேன். அது கரெக்டா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நீங்க சொன்ன போல அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இவ்ளோ இருக்கா அப்படின்னு. அந்த ஓந்தி, அவ வந்து ஐராழி வந்து ஓரிய பார்க்க வரமாட்டாங்க இல்லையா, நீலமும் கருமையும் கலந்து நான் ஓந்தி போல் இருக்கின்றேன், நான் வரல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஓந்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஃபர் பண்ணுனா அது வந்து பள்ளி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது. ஓ, பச்சோந்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பச்சை கலர்ல இருக்கிறதுனால அந்த பச்சோந்தின்னு சொல்றோம். அப்ப வெறுமன ஓந்தி அப்படின்னா அந்த மாதிரி ப்ளூயிஷ் பிங்கிஷா இருக்கிற மாதிரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது ஒரு வார்த்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மயூரம் அப்படின்னா மயில் அப்படிங்கிறது, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இதுதான் உங்கள்ட்ட கேட்டேன், நீங்களும் அது வந்து சங்ககால உணவு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த நுண்ணிடி நுவனை அப்படின்னா என்ன, அது ஒரு இனிப்புன்னு சொல்றீங்க, என்ன மாதிரி அது செய்வாங்க, என்ன பண்டம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு களமாவும் இந்த நாவல் இருக்குது. அப்போ கண்டிப்பா அடுத்தடுத்தது படிச்சா அந்த ஸ்பின் ஆஃப் எல்லாம் தெளிவா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம் சார், நல்ல ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இத ஆரணி புத்தக கண்காட்சியில நான் வாங்கினேன். ரொம்ப நிறைவா இருந்ததுனாலதான் படிச்ச உடனே அதை பகிரணும்னு இன்னைக்கு எடுத்துட்டேன். வாய்ப்படுத்தது நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி மேடம். ஆக்சுவலி இந்த பூலியம் சுட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அது பூரியா இல்ல வேற ஒரு இனிப்பு பண்டமாங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது. அந்த சங்ககால உணவு வகைகளை தேடும் போது அதுல இந்த பூலியம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வன்பண்ணர் மேல போகும்போது அங்க இருக்க கொல்லி கிராமத்துல வந்து பூலியம் சுடும் வாசகம் வந்தது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியலங்கும் போது அதை தவறா நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அதை மட்டுமே நான் கொடுத்துட்டு போயிடுறது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் இது எனக்குமே எப்படின்னே தெரியாது எனக்கு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம பயன்படுத்திருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணுமேங்கிறதுக்காக அதை அப்படியே பயன்படுத்தியிருக்கேன் நான். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம், நான் பிரியா வெங்கடேசன். வணக்கம் ஐயா, கேக்குதுங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர், நான் பிரியா வெங்கடேசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசோக் சார் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நாவல்ல வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா ஆச்சு போரிங் அப்படின்னு எங்கேயுமே வராது. லேகிங் இல்லாம எழுதுறது எப்படி அப்படிங்கிறது இவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் ஏதாவது ஒன்று சுவாரஸ்யம் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அது இந்த நாவல் முழுக்கவே இருக்கும்.
அப்கோர்ஸ் ஆனா வேல்பாரியோட தாக்கம் இதை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ வேல்பாரி கூட வந்துகிட்டே இருக்காரு. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இவர் வச்ச இன்னொன்று அந்த கமர்ஷியல் விஷயங்கள். இப்போ இவருடைய நாவல்ல வந்து அடுத்து அந்த 2 நாவலுடைய டச்சப்பும் இங்க இருக்கும். நான் கேட்பேன் சார் கிட்ட, சார் இது ஏன் சார் அங்கெல்லாம் விட்டுருக்கீங்க அப்படின்னா சொல்லுவார், இல்ல இல்ல இது இதனோட கண்டினியூட்டி வந்து அந்த நாவல்ல வரும் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் வந்து அழகா வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு புத்தக விற்பனையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொன்னு வந்து சார்கிட்ட எனக்கு பிடிச்சது, இதுவரைக்கும் ஒரு நபருக்கு கூட தன்னுடைய புத்தகத்தை அவர் இலவசமாக கொடுத்ததில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹார்ட்ஸ் ஆஃப் அசோக் சார். ஏன்னா அவருடைய புத்தகங்களுடைய ஒர்த் என்னங்கிறது தெரியும். இப்போ நம்மளுடைய இலக்கியவாதிகள்லாம் நிறைய பேர் நம்ம பார்ப்போம். ஒரு இலக்கிய கூட்டத்தில் எங்கேயாவது சந்திச்சோம்னா கூட உடனே பார்த்துட்டு புக் எடு சார், இது என்னோட புக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க சிலர்லாம். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய நூலினுடைய தகுதியை வந்து குறைச்சிக்கிறோமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். சார் வந்து ஒருபோதும் யாருக்கும், அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் புத்தகத்தை அவர் கொடுத்ததே கிடையாது. நீ வேணும்னா காசு கொடுத்து வாங்கி படி எவனா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது வந்து ஹார்ட்ஸ் ஆஃப் யூ சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான நூல். இது வந்து இந்த மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வரணும். முக்கியமா அந்த இலவசமா வாங்குற ஆளுக்கு வரணும். காசு கொடுக்காம நூலை வாங்கவே கூடாது அப்படிங்கிறத, அந்த மனப்பான்மையை வந்து வளர்க்கணும். அப்புறம் இவரோட நூல்ல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த நகைச்சுவை வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அங்க எல்லா இடத்தையுமே வந்து ஒவ்வொரு இடமும் ஒண்ணு தூக்கம். நகைச்சுவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நூல் வந்து எனக்கு, நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு நூல். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கடேஷ். நான் குறிப்பா பாக்குறது என்னன்னா வந்து வேல்பாரியோட அந்த சாயல் வந்து எங்கேயுமே வந்துடக்கூடாதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் நான். இது கிட்டத்தட்ட வந்து மலை சம்பந்தப்பட்டது, அதே குடிகள், அதே மாதிரி வந்து சேர சோழ பாண்டியர்கள் இவங்களால வர பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் ஏன்னா நான் வந்து பாரியை நிறைய தடவை படிச்சுவேன். கிட்டத்தட்ட 3 ஸ்பின் ஆஃப் எழுதியிருக்கேன். அதுல இருந்து நீலனின் போர், செம்மாஞ்சியரல் போர், அப்புறம் அவங்க அப்பா வேல்பாரியோட அப்பாவோட ஆதிரின்னு சொல்லிட்டு அந்த பிரதிலிபிக்காக ஒரு கதை 5 அத்தியாயத்துல. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து அந்த படிச்சு கிட்டத்தட்ட சூவேவோட ஸ்டைல்ல இருக்கணுமே அப்படிங்கிறனால அந்த நடை வந்து எனக்கு தெரியும். அப்படியே அதே மாதிரி எழுதுனாலதான் வந்து முத்துசாமி எல்லாம் வந்து இது ஒரு சூவே தான் வந்து இவரை பத்தி பேர் சும்மா வச்சுட்டு எழுதுறாளோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆரம்பத்துல. அதனால இந்த இதுல வந்து கரியானன்லயே வந்து எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அமையணும்னா வேற இது பட்டா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து எழுத ஆரம்பிச்சது ஒண்ணு. அடுத்தது வந்து நான் பார்த்தேன். அதாவது நம்ம ஃப்ரீயா கொடுக்குற புக்குக்கு வந்து மதிப்பு இருக்கிறது இல்லை. நம்ம ஒரு பெரிய ஆளுங்கள் நினைச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் வாங்கி வந்து உரமா போட்டு போயிடறாங்க. அதை படிக்கிறதோ இல்லையோ எதுவுமே கிடையாது. அது என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அடுத்த வந்து படிச்சிங்களான்னு கேட்கும்போது இன்னும் இல்லை நான் படிச்சேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி வலுக்கட்டாயமா ஒரு புத்தகத்தை வந்து திணிப்பானே அவங்கள்ட்ட. எப்படினாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா கண்டிப்பா படிப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் தரதில்லை. வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. தேங்க்யூ வெங்கடேஷ். வணக்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான கருத்து பகிர்வுமா. அதே போல ஐயா அவர்களுக்கும் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து, அசோக் சார் அவர்களும் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு சிறப்பான உரையாற்றி இருந்தாங்க. ரொம்ப இந்த சங்க காலத்துக்கே நம்ம சென்று விட்ட ஒரு எஃபெக்டை வந்து இந்த நூல் கருத்து பகிர்வு தங்களது குரல் வாயிலாக எங்களுக்கு வந்து ஏற்பட்டது. அதில் அவங்க பரிமாறப்பட்ட அந்த உணவு வகைகள், அதே போல அவருடைய வீரம், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் அந்த இறுதியாக வந்து அந்த இயற்கையை எப்படி வேணுனாங்க, இயற்கையை எப்படி மதிச்சாங்க, இந்த அளவுலாம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. மிக்க மகிழ்ச்சி சார். இது விருதுக்கு சாரி வாழ்த்து சொல்லவே இல்லை. வல்வில் ஓரி வந்து இந்த ஆண்டுக்கான சௌமா விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அப்கோர்ஸ் என்னுடைய நகரமிட்டாயும் வாங்கியிருக்கு. இருந்தாலும் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நன்றி வெங்கடேஷ், உங்களுக்குமே வாழ்த்துக்கள். இப்பதான் வந்து பிகினர்ஸ்ங்கிறனால வந்து புதிய எழுத்தாளர்கள் அப்படிங்கும் போது பெரிய எழுத்தாளரோட பேக்கப் நமக்கு கிடையாது. அந்தந்த இலக்கிய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்றது இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய எழுத்தினால் மட்டுமே மேலே வர வேண்டிய சுச்சுவேஷன்ங்கிறனால வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல எழுதும் போது அது அங்கீகாரம் கிடைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த மாதிரி கிடைச்ச அவார்டு அது. நன்றிங்க. ஆமா சார், நிச்சயமா. இதுதான் வந்து சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ இலக்கிய குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா வச்சுக்கிட்டு அவங்க உன்னை நான் தூக்கி விடுறேன், என்ன நீ தூக்கி விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான எந்த குழுக்கள்லயும் சார் சேர மாட்டார். அது ஒன்லி குவாலிட்டி பேசிஸ்.
100% மெரிட் பேசிஸ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூங்க. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து பல விருதுகள் வாங்கணும். நான் இன்னும் அடுத்து மலையமான் புக்கு படிக்கணும், அதியமான் புக்கு படிக்க ஆவலா இருக்கிறேன். தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள் 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 சார். சார் வணக்கம். வணக்கம் சார், நான் டாக்டர் அழகு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் சார். நாங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால எங்களுக்கு நிறைய தமிழ் புத்தகங்கள் படிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரிது. பட் எனக்கு தமிழ் மேல எப்பொழுதுமே ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால நான் நிறைய புக்ஸ் படிப்பேன்னு சொல்லிட்டு சில பிறந்த நாள் பரிசாவும் சில புத்தகங்கள் நானே கண்காட்சிக்கு போகும்போது வாங்குறது உண்டு. பட் இது மாதிரியான ஓரி காரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து எனக்கு உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அமலா மேடம், நீங்க ஒரு ஆங்கில ஆசிரியையா இருந்தும் ரொம்ப அழகான தமிழ்ல கேட்க இனிமையா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட தமிழ் புக்ல நான் படிச்சிருக்கேன். ஈயனை இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அதோட பேக்ரவுண்ட்லாம் எனக்கு மறந்து போச்சு. பட் அந்த பாடல் எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அதுக்குரிய இன்னைக்கு முழுமையான அந்த இது கிடைச்சது. அது அசோக்குமார் சாரும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினாங்க. அப்புறம் அவங்க மேற்கோள் எடுத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புத்தகத்தை படிக்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டிருக்கு. கண்டிப்பா அடுத்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு நந்தனத்துல இருக்கும். நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த 3 புக்கையுமே அக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார், அந்த ஆயுத எழுத்தாகிய 3 புத்தகங்களையுமே நானும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம். இது அமலா மேம்கானது. அசோக்குமார் சார் அண்ட் வெங்கடேசன் சார் 2 எழுத்தாளர்கள் இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய அறிமுகமும் நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அந்த ஆர்வமும் பற்றும் ரொம்ப ரொம்ப கேட்கவே நிறைவா இருக்குது மனதுக்கு. மிக்க சந்தோஷம் சார். வாய்ப்பளித்தமைக்கு அறிவே ஆற்றல் குழுவுக்கும் விழுதுகளுக்கும் லோகேஷ் சார், முருகன் சாருக்கு மிக்க நன்றி. இது என்னுடைய 3வது புத்தக பகிர்வுல தான் நான் இப்ப கலந்துக்கிறேன். சமீபமா தான் இந்த லிங்க் வந்து அரவிந்தன் சார் மூலமா எனக்கு கிடைச்சது. வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார். வரும் வாரங்களில் நானும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வழங்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் சார். கண்டிப்பா மேம், கண்டிப்பா பண்ணுங்க. உங்க வாய்ஸும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. உங்க குரல்ல இருந்து நாங்க ஒரு புத்தக கருத்து பகிர்வு கேட்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம். இன்னைக்கு நிகழ்வுல கலந்துக்கிட்டு நீங்க இந்த பின்னூட்டம் அழகா வழங்கியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி மேம். பாருங்க, நீங்க இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஈயன் அந்த பாட்டு வந்து எவ்வளவு அழகா ஞாபகம் இருக்கு பாருங்க. அதான் நம்ம தமிழோட பெருமை இல்லையா? அந்த வகையில ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து கலந்துக்கோங்க மேம். நீங்களும் கண்டிப்பா புக் ரிவ்யூ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச். மிகுந்த நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அசோக்குமார் சார், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். என்னுடைய கதையை வந்து ஒரு சரித்திர கதையை பார்க்காம வந்து ஒரு தமிழ் கதையை வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நான் ரொம்ப எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். யாரோ சரித்திர கதைன்னு சொன்னாங்கன்னா இது சரித்திரத்தை எழுத கிடையாதுங்க. அந்த ஹீரோவோட தோளில் வந்து அல்லது ஒரு மகுடமா வந்து நான் தமிழை வச்சு எழுதுறேன். நான் எழுதுறதுக்கு நினைக்கிறேன். நானு இது தமிழை போற்றக்கூடிய கதைன்னு படிங்க. தமிழ்ல வந்து எத்தனை சொற்கள் இருக்கு, எவ்வளவு சுவையா இருக்கு, அதை எப்படி எல்லாம் விளையாடலாம் வச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படிக்கும் போது தெரியும்ட்டு நான் அடிக்கடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன் நானு. அது மாதிரி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதோட தெரியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேஜ்லயுமே ஒரு 2 காஃபி குடிச்ச ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தே எழுதுறது நானு. கண்டிப்பா கண்டிப்பா நான் தேடி வாங்கிடுறேன் சார். நானு தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் சார். வணக்கம் சார். அசோக் சார் வந்து எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நீங்க படிச்சதெல்லாம்? சார், நான் ஆக்சுவலி வந்து திருச்சி பக்கத்துல புத்தராம்பட்டியில படிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ்ல போயிட்டு ஒரு 15 இயர்ஸ் இருந்துட்டு இப்ப கஸ்டம்ஸ்ல ஆபீசரா இருக்கேன் சார். நான் ஆங்கிலத்துலதான் வந்து பிளாக் எழுதிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ்ல தான் டோட்டலா எழுதிட்டு இருந்தேன். ஒரு சேட்டரிக்கல் ஆர்டிகல் மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட் எழுதிட்டு இருந்தேன் அதிகம். வேல்பாரி படிச்சுட்டு அந்த ஒரு மொழி வீச்சு, ஒரு தமிழோட வீரியத்தை பார்த்துட்டு இப்படி தமிழ்ல எழுத முடியுமான்னு வியந்துதான் நான் வந்து முதல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது. நீலனின் போர் ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்தேன். அது வந்து அந்த வாசகம் பண்றதுக்காக எழுதினேன். எல்லாரும் பெரிய அளவு ஆதரவு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்ட போது அவரு சுவேசாருக்கு வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எடுத்தோம் நாங்க. அங்க வந்து 2 பேர் வந்து தம்பி உங்களோட நீலனின் போரை வந்து நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நான் புக்கு கூட வச்சுக்கிட்டேன். நானு அது வந்து கிட்டத்தட்ட இணையா இருக்கனால அது எப்ப படிச்சாலும் அதை நான் படிக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த தமிழ்ல தொடர்ந்து எழுதக்கூடிய ஆர்வம் வந்து நான் செம்மாஞ்சரல் போர் எழுதினேன்.
அப்புறம் சரி நமக்குன்னு ஒரு தனி ட்ராக் வேணுங்கிறதுக்காக கரிகாலன் இப்படியே வந்தேன் சார். இது சின்ன வயசுல நிறைய புத்தகம் படிச்சது இது கை கொடுத்தது. அப்புறம் நிறைய ஆங்கில ஜப்பான் எல்லா மூவிஸும் பார்ப்பேன் நான். அது எல்லாம் சேர்ந்ததுதான் கிட்டத்தட்ட இந்த கதையில வர அந்த போர்க்காட்சிகள், இந்த மாதிரி சுவையான இதெல்லாம். அதுதான் என்னோட பேஸ்க்கான காரணம். நான் வந்து முசிறி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ புத்துராம்பட்டி காலேஜில் இருந்து 2 நண்பர்கள் எங்கள் காலேஜுக்கு வருவாங்க. நான் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. அப்போ தான் 1982 ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. எந்த வருஷம் படிச்சீங்க புத்துராம்பட்டியில? 92 படிச்சேன் சார் நானு. சரி 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 சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த தமிழ் சொற்களை வந்து, அதாவது வழக்கு இழந்த தமிழ் சொற்களை வந்து இப்ப கொண்டு வரணும். அதாவது என்னன்னா, இந்த பிறமொழி கலப்பை வச்சுக்கின்னு என்னன்னா எல்லாம் நவீனத்தோன்னு சொல்லிட்டு பண்றாங்க. பட் அதை விட நம்மளுடைய தமிழ் சொற்கள் எல்லாம் வழக்குல கொண்டு வந்து எல்லாருக்கும் அதை கொண்டு வரணும். நம்மளுடைய தமிழுடைய பெருமையை வந்து உலகம் பூரா எடுத்து போய் செல்லணும். அது மாதிரி அந்த அடிப்படையில எனக்கு ரொம்ப பிடிச்சதமா இருந்தது. இந்த சொற்கள் எல்லாம், தமிழ் சொற்கள் எல்லாம் அருமையா இருந்தது. அமலா மேடம் நல்லா அழகா உங்களுக்கு அந்த புத்தகத்தை அழகா வந்து பகிர்வு செஞ்சிருக்கிறாங்க. பட் அது வந்து இது மாதிரி உங்களை மாதிரியான இந்த தமிழை விரும்பி தமிழுக்காகவே, அதாவது சில பேர் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பண்றாங்க, நம்ம அவங்க எல்லாம் தமிழை வளர்க்குற மாதிரி தெரியல. ஆனா இந்த மாதிரி உங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றத சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் 75 வயசு எனக்கு முடிஞ்சது ஐயா. சரியா? சரிங்க. நீங்க நல்ல சிறந்த ஒரு எழுத்தாளரா, தமிழ் எழுத்தாளராக வரணும். தமிழ் உலகத்துக்கு உங்க பேர் வந்து இந்த அசோக் குமார்ன்றது எல்லா இடத்துக்கும் பரவணும்னு நான் விரும்புறேன். நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சிங்க. அடுத்து பங்கேற்பாளர்கள் வேற யாரும் கருத்து பகிர்ந்தால் பகிரலாம். அங்கேர் கன்னியம்மா, ஆரோக்கிய ஜெஸ் சார், பிரபாகரன் சார். அமலா மேடம், சாரி மறந்துட்டேன். ஏற்கனவே ஒரு போன மீட்டிங்ல சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த காலேஜில் ஒர்க் பண்றீங்க இப்போ? நான் காலேஜ்ல சார், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஸ்கூல் டீச்சர்? கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஆதனூர்ல இருக்கேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்ல மாறிட்டேன் எஸ்பி நகரத்துல இருந்து. நீங்க அல்லியந்தல் ஸ்கூல் மாலவன் சார் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. நான் சேதுக்கிட்ட மட்டும் கேட்டேன். பேஸ்புக்ல நீங்க பதிவுகள்லாம் போட்டிருந்தீங்க இல்லைங்களா சார்? பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். மாலவன் சார் வந்து டெய்லியுமே அவங்க ஸ்கூல்ல நடக்கிற செய்திகள் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவ்வளோ ஒரு சிறப்பான பள்ளியில நீங்களும் உங்களோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, எங்க ஊர் பள்ளி கண்டிப்பாக. அதான் சிறப்பு. தொடரட்டும் உங்களின் சேவை, அதோட தமிழ் சேவையும் தொடரட்டும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நீங்க நங்கர முட்டாய் இன்னைக்கு கூட ஒரு இது பகிர்ந்திருந்தீங்க இல்லையா, கவிதை? ஆமா, நல்லா இருந்தது. போவே அது ஆக்சுவலா நாயை பத்தி பாசிட்டிவா பேசுறவங்கள கூட வேற மாதிரி வச்சுட்டாங்க பாவம். நிஜமாலுமே வந்து ஒரு உயிர்கள் மேல, அந்த நாய் மேல கூட வர மாதிரி பண்ணிருக்காங்க. அதுல பேசுனவங்க எல்லாம் ரொம்ப மோசமான நல்ல ஒரு அசோக் சார், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு கண்டிப்பா பிஸியா தான் இருந்திருப்பீங்க. பிஸியான நேரத்திலையும் கலந்துட்டு நிறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க புத்தகம் சார்ந்து. அடுத்த 2 புத்தகங்களும் படிக்கணும், சீக்கிரமா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா வாங்கிடலாம் சார், படிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஆனா எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேஸ்புக்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ காமெடியா, எவ்வளோ அந்த ஸ்பான்டேனியஸா போடுற ஒரு அசோக் சார். அவங்க இவ்வளோ ஒரு தமிழ் ஆர்வம், தமிழ் எழுத்து. உண்மையாவே வேள்பாரி நாவல் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா அது சாதிச்சது. அந்த ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப உங்களோட நட்பு கிடைச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுங்க. கண்டிப்பா நிறைய இன்னும் நல்ல ஐயா
பக்தவச்சலன் ஐயா சொன்னது போல தமிழ் இலக்கிய உலகத்துல உங்களுடைய பெயர் வந்து ஒரு பெரிய அடையாளமா பதியணும் சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். நன்றி மேடம், நன்றி. ஆக்சுவலி எழுத்து பணி, எழுத்து சம்பந்தப்பட்டது வந்தா வந்து வேற ஒரு முகம். அந்த வடிவேல் சொல்ற மாதிரி காலையில் இருக்கிறவன் சாயங்காலம் இருக்காத மாதிரி ஃபேஸ்புக்ல வந்து ஒரு காட்டுறது வேற முகம், ஒரு ஜோவியல் பாட்டை மட்டும் காட்டுறது. எழுத்தாளர்னு வந்து அப்புறம் அதுல மிக்ஸ் பண்றது இல்ல, அது குவாலிட்டியும் கொஞ்சம் கூட இறங்கி வர்றது இல்ல. அது வந்து தமிழுக்கான இதா நினைக்கிறதுனால வேற லெவல்ல வந்து ஆக்சுவலி தமிழை வந்து அந்த சீரியஸோட எழுதுறது. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அம்மா அங்கேயே இருக்கேனேம்மா. வணக்கம்ப்பா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்தேன். அசோக் புக் இன்னும் உள்ள வணக்கம் மேடம், வணக்கம், வாங்க வாங்க. ஆமா, சரி. நான் இன்னும் படிக்கல, ஆனா ஒரு படித்ததுக்கான முன்னூட்டம் மாதிரி வந்துருச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நானு மொத்தமா புக்கு படிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஆயிட்டேன். அனுப்புறேன், அட்ரஸ் அனுப்பி விட்டேன். அசோக் இன்னும் கொடுக்கல. வந்த பிறகு வரலையே மேடம், படிச்சுட்டு நான் அவருக்கு சந்தோஷப்படுறேன். இல்ல, அவங்க வரல, எனக்கு இன்னும் வரல, எனக்கு இன்னும் வரல. நாளைக்கு அனுப்புறேன் மேடம், நாளைக்கு அனுப்புறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ஒரு ஐயா சொன்னாரு, இளைஞர்னு சொன்னாரு. இளைஞர் எல்லாம் கிடையாதுங்க, அவர் சின்ன பையங்க, தெரியாம இளைஞர்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன குட்டி பையன் மாதிரி அவரு. சந்தோஷமா இன்னொரு புக் எழுதுங்க அசோக். ஓகேயா? இப்ப சொன்னோம்ல குட்டி பையன், அதான். ஆமா, இதே வார்த்தையை அவர் கஸ்தூரி ராஜா அந்த சோழவங்கை கரிகாலன் மேடையில சொன்ன போது முன்னாடி உட்கார்ந்து கும்பல் எல்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருந்தோம். அதான் இப்ப சொன்ன. இல்ல ஊடல, நானு அவரு சந்திச்சுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது கஸ்தூரி ராஜா இது பண்ணும் போது. ஆனா அவரு 2வது தரமும் வியந்து பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இதுல அந்த போர் முறையத்தான், அந்த சக்கரவியூகம் போர் தான், அது எப்படிமா அப்படி எழுத முடியுமாமா அப்படின்னு எழுதினாருல, படிச்சீங்க இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு. இதுல சிவகாசி இதுல அது என்னது, தென்காசியில ஒரு இடத்துல குற்றாலம் பார்டர் பக்கத்துல ஒரு இடத்துல பார்த்தோம். அப்புறம் பேசிக்கிட்டோம். அப்புறம் இத ரொம்ப விருப்பமா ஸ்லாகிச்சு பேசினாரு. ஏற்கனவே 1 மணி நேரம் பேசினாங்க, இப்ப அப்படிங்கிறது எனக்கு சிரிப்பு. அம்மா ரசிச்சு கேக்குறாங்க உள்ள. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. ஞாபகம் வச்சு கேட்டாரு, ஞாபகமா பேசினாரு. ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பையன் நம்ம புக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த விருதுகளுக்கு ஏற்கனவே நம்ம தானே போனோம் முதல்ல போகும்போது, வேல்பாரி இதுக்காக போனோம்ல, நீங்களும் வந்திருந்தீங்க தானே? ஆமா ஆமா, சொல்லுங்க. ஆமா, லைப்ரரி புக்கு திறப்புக்கு சொன்னாங்க. ஆனா அந்த பசங்க இனி வரைக்கும் இந்த அந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே சிறப்பான செயல். நாம இன்னும் அது அவங்களோட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சமீபமா ஒரு 6 மாசம் 8 மாச காலத்துல எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல், அதனால எதுக்கும் வரலப்பா. அடுத்த கட்டத்துல தொடர்ச்சியா பயணிப்போம், சரிங்களா? நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறேன். இத முடிச்ச உடனே அந்த அக்கனாவில ஒரு புள்ளிய நான் எடுத்துடுறேன், கவலைப்படாதீங்க, வந்துடுறேன். சரியா? அக்கில ஒரு இதை எடுத்திருக்கோம்னா இன்னொன்னு நம்ம எடுத்துருவோம், அவ்வளவுதான். நல்லா பண்ணுங்க. திருப்பி அந்த விருதுக்கு வாழ்த்துக்கள். இப்ப புக்ல அனுப்பியிருந்தேன் பேஸ்புக்ல. அப்புறம் இப்ப கூப்பிடுவோன்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை. வர்றேன், நான் வரும்பொழுது சென்னை வர்றேன். நீங்க தஞ்சாவூர் வந்தா வாங்க, நம்ம சோழவேங்கை கூட. ஆனா நீங்க கூட மறந்துருக்கலாம் என்னைய, ஆனா நான் மறக்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு கல்யாணம் போயிருக்கணும். இந்த சோழ நாட்டுக்குள்ள நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வரியும் அந்த எப்படி இதை படிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோமோ அது மாதிரியான ஒரு சூழல் இந்த பக்கம் வந்திருப்பாங்களோ, இப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே தான் நடந்துட்டு இருக்கிறேன். நடக்கல, கார்ல போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
ஆமா, சந்தோஷம் இங்க மேடம். அவ்வளவு லிட்ரல நம்ம அது என்ன சொல்றது, இலக்கியத்துக்கு ஆள் இல்ல பேசுறதுக்கோ பகிர்றதுக்கோ. இருந்தாலும் கூட எனக்கு நானே பேசிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு போய் கோயில்ல போய் உட்கார்ந்துக்குவேன். அதெல்லாமே யோசனையா இருக்கும். இங்க இந்த இடத்துல இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு வெட்ட வெளிய பார்த்தா எனக்கு இந்த போர்க்காட்சி தான் ஞாபகம் வரும். சரி, இந்த இந்த இடத்துல இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு போகிறதுதான். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த 3 புக்கு தான் நான் படிக்காத புக்கு. நம்ம வாங்கிக்கிறலாம், பாத்துடுறேன், அனுப்பிச்சு விடுறேன். வாழ்க வாழ்க வளமுடன், தொடர்ந்து வேலை செய்யுங்க. நாளைக்கு அனுப்புறேன் மேடம், நாளைக்கு பேசுறேன் மேடம். ஓகே மேடம், ஓகே. ரைட்டு. எதையும் பசங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன், மேடம். எதையும் அறிவாற்றல், எதையும் நிறுத்திடாதீங்க. ஆள் கம்மி அப்படி எல்லாம் கிடையாது. நிறுத்தாம இந்த வேலையை செஞ்சுட்டே இருங்க. அதுக்கு எங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும்.